गोलोके रासमण्डले इदं रहस्यं परमं न च आख्येयं तु कस्यचित्. ஓகே, இப்போ வந்து நம்ம ராதையோட கதை ரொம்ப ரகசியமாக குஹ்யமாக இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு கேட்டார் நாரதர். அதனால நாராயணர் அதோட டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் ஃபர்தராக சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் செகண்ட் டைம் வரக்கூடிய கதைகள். ஸோ அப்போ ராதையோட சொல்லிவிட்டு சோஸ்திரம் எல்லாமே திருப்பி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சோஸ்திரத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு எதுவுமே துர்லபங்கிறது கிடையாது. எல்லாம் எது கேட்டாலும் அது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இது சோஸ்திரம்னு சொல்கிறார். தேக அந்தே அது மாதிரி கிடைக்கிறது இந்த லோகத்தில் கிடைக்கிறது மட்டும் இல்லை. தேக அந்தே செத்ததுக்கப்புறம் வசேத் நித்தியம் கோலோகே ராசமண்டலே கோலோகத்திலே ராசமண்டலத்தில் இருந்து கோபநாட்டமாக அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம். இதம் ரகசியம் பரமம் இந்த ரகசியமான விஷயத்தை நச்ச ஆக்கேயம் து கஸ்யசித் யார்கிட்டையும் நீ சொல்லாதே அப்படின்னு நாரதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இங்கே நாராயணர். ராதே கிருஷ்ணா. தேகாந்தே ச வசேத் நித்யம் கோலோகே ராசமண்டலே இதம் ரகஸ்யம் பரமம் ந ச ஆக்யேயம் து கஸ்யசித். அதுனா ஷுணு விப்ரேந்திர சுர்காதேவ்யா விதானகம் யஸ்யாஹ ஸ்மரண மாத்ரேன பலாயந்தே மகாபதஹ ஏனாம் ந பஜதே யோஹி தாத்ருநாஸ்தி ஏவ குத்ரசித் சர்வ உபாஸ்யா சர்வ மாதா ஷைவி சக்திஹி மகாத்புதா. விப்ரேந்திர பிராமணோத்தமரே நாரதரா கேளு. அதுனா சுணு. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளு. துர்காதேவியாக விதானகம், அதாவது துர்காதேவி இப்போ அடுத்து துர்கை வந்துட்டா. ஸோ துர்கையுடைய அந்த விதானகம்னு இந்த பூஜா விதிகள் தான், எப்படி பூஜை பண்ணணும் அந்த விதியை சொல்கிறேன் கேளு. எஸ்யாஹா ஸ்மரண மாத்திரேன அந்த துர்காதேவி நினைக்கிற போதே ஸ்மரண மாத்திரேன நினைச்சாலே போரும். மகா ஆபதக பலாயந்தே பெரிய பெரிய ஆபத்துகள் கூட ஓடி போயிடும். கிட்டக்கே நெருங்காது. தேவி துர்கையை நினைச்சாலே பல ஆபத்துக்கள் எல்லாம் ஓடியே போயிடும். பலாயந்தே ஏனாம் ந பஜத்தை யோகி இந்த தேவி யாரும் கும்பிடலை அப்படிங்கிற பேச்சே இல்லைங்கிறார். தாத்ருங் நாஸ்தி ஏவ குத்திரச்சித்து துர்காதேவியை வணங்காதவன் என்று ஒருவன் எங்குமே கிடையாது அப்படிங்கிறார். நான் குத்திரச்சித்து எங்குமே கிடையாது. எல்லாருமே துர்கையை வணங்குகிறார்கள். சர்வ உபாசியா எல்லாராலும் உபாசிக்கப்படக்கூடியவள், உபாசனை பண்ணக்கூடியவள், எல்லாருமே உபாசனை பண்ணுவா தேவியை. சர்வ மாதா எல்லாருக்கும் அம்மா. ஷைவி சிவபத்தினி இல்லையா, ஷைவி ஸோ சக்தா பிரான்ச்சில் இருக்கக்கூடியவள் சிவபத்தினியாக. சக்தி ஷைவி சக்திக்குன்னு இந்த சிவசக்தி சிவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கக்கூடியவள். மகா அத்புதா அத்புதமான சக்தி அந்த துர்கா. அதுனா ஷ்ருணு விப்ரேந்திர துர்காதேவ்யா விதானகம் யஸ்யாஹ ஸ்மரண மாத்ரேன பலாயந்தே மகா ஆபதஹ ஏனாம் ந பஜதே யோஹி தாத்ருநாஸ்தி ஏவ குத்ரசித் சர்வ உபாஸ்யா சர்வ மாதா ஷைவி சக்திஹி மகா அத்புதா. சர்வபந்து सर्वबुद्धि अधिदेवीयम् अंतर्यामि स्वरूपिणी दुर्गा संकटहन्त्री इति दुर्गा इति प्रतिथा भुवि वैष्णवानां च शैवानाम् उपास्येयं च नित्यशः मूल प्रकृतिरूपा सा सृष्टि स्थिति अंतकारिणी. ஸோ எல்லாருடைய புத்தியோட அதிஷ்டாத்திர தேவியாக இருக்கா. புத்தியில் உறையக்கூடியவளாக புத்தியோட அதிஷ்டானமாக இந்த தேவி இருக்கா. அதிதேவி இயம் இவள் இந்த தேவி. அந்தர்யாமி எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாகிறது எல்லாரும் இயக்கிறா. அவள் தான் சித் ஸ்வரூபிணியாக இருக்கா. ஸோ அந்தர்யாமி ஸ்வரூபிணி உள்ள சித் ஸ்வரூபிணியாக இருக்கா. துர்க சங்கடஹந்திரி. ஸோ துர்கான்னு நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், ஸோ தடைகள், அந்த துர்க்கங்களை அந்த சங்கடங்களை எல்லாம் ஹந்திரி கொல்பவள். ஸோ நம்மளுடைய சங்கடங்களைலாம் கொல்பவள். அதனால துர்கா இது பிரதிதா. துர்கா என்று அதனாலே பேர். துர்க்கங்களைலாம் துர்கான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், கோட்டைன்னு சொல்லுவோம். நம்ம கோட்டை எதுக்கு வச்சுருக்கோம், நம்ம ஒரு பாதுகாவலுக்கு தானே, தடையாகத்தானே வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி தடைகளை எல்லாம் அந்த சங்கடங்களை நீக்கக்கூடியனால துர்கா என்று புகழ் பெற்றவளாக, பிரதிதான புகழுடையவளாக பூமியில் இருக்கா. வைஷ்ணவானாம் ச சைவானாம் வைஷ்ணவர்களும் இவளை துதிப்பா. ஷைவைட்ஸு சிவ பிரான்ச்சில் உள்ளவாளும் எல்லாருமே அந்த சிவபக்த
பக்தர்களும் இவளை உபாசியான உபாசனைக்கு உரியவள் துர்காதேவி. இயம் நித்யசக, டெய்லியே இவளை உபாசனை பண்ணுவார்கள். மூல பிரகிருதி ரூபா, ஏன்னா இவள் சாட்சாத் மூல பிரகிருதி. முதல்ல பார்க்கும்போதே துர்கா தான். அந்த 5 பிரகிருதி தேவதைகளை பார்க்குறச்ச முதல்ல மூல பிரகிருத்தின்னு வரும்போது துர்காதேவி வந்துடுறான். ஸோ அவள் மூல பிரகிருதியோட ஸ்வரூபமே தான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு லக்ஷ்மி எல்லாமே அப்புறம் தான் வரா. ராதை வந்து அது ராதையிலேருந்து வராவ. ஸோ சிருஷ்டி ஸ்திதி அந்த காரணி, 3 வேலைகளையும் செய்யக்கூடியவளாக சிருஷ்டி ஸ்திதி பாதுகாக்கிறது, அந்த லயம் பண்ணுறது, 3மே செய்யக்கூடியவளாக மூல பிரகிருதி ரூபியாக இருக்கிறாள் துர்காதேவி. सर्वबुद्धि अधिदेवीयम् अन्तर्यामी स्वरूपिणी दुर्ग संकटहन्त्री इति दुर्गा इति प्रतिता भुवि वैष्णवानां च शैवानाम् उपास्येयं च नित्यशः मूल प्रकृति उपासा सृष्टि स्थिति अन्तकारिणी तस्या नवाक्षरं मन्त्रं वक्ष्ये मन्त्र उत्तमं वाग्भवं शम्भुवनिता कामबीजं ततः परं चामुण्डायै पदं पश्चात् विच्चे इति अक्षरद्वयं नवाक्षरः मनुः प्रोक्तः भजतां कल्पपादपः. ஸோ இவருடைய பீஜ மந்திரத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. இது நம்ம தேவி மகாத்மியம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை தான் சொல்கிறோம் இல்லையா? ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, இதைத்தான் 4 என்ன சொல்லியிருக்காங்க. தஸ்யா நவ அக்ஷர மந்திரம், இது 9 எழுத்துக்களோடு கூடிய அவருடைய மந்திரம். வட்சியே சொல்கிறேன், மந்திர உத்தமோத்தமம், உயர்ந்த ஒரு மந்திரம் இது. வாக்பவங்கிறது வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி, அவளுடைய பீஜாட்சரம் வந்து ஐம். ஸோ அப்புறம் ஷம்பு வனிதான்னா ஷம்புடைய மனைவி, அதாவது மாயா. ஷம்பு வனிதாங்கிறது இந்த இடத்துல மாயா பீஜம்னு எடுத்துக்கணும் நம்ம. அது ஹ்ரீம், எப்போவுமே மாயா பீஜம்னாலே ஹ்ரீம்ங்கிற எழுத்து வந்துடணும். காம பீஜம், காமனுடைய பீஜமாகப்பட்டது க்ளீம். ஸோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் ததப்பர். ஸோ இப்படி 3 முதல்ல இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு சாமுண்டாயேங்கிற பதத்தை போடணும், அந்த சொல்ல போடணும். இப்போ ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை. அதுக்கப்புறம் பஷாத், அதுக்கப்புறம் என்ன சொன்னால் விச்சே அப்படிங்கிற வார்த்தையை போட்டானா அதுதான் 9 எழுத்து மந்திரம். இது அக்ஷரத்வயம், விச்சேங்கிறது 2 எழுத்து இல்லையா? வி சே 2 எழுத்து. ஸோ அப்படி அந்த 2 எழுத்தையும் சேர்த்தா மொத்தம் நவாட்சரக மனுகுன மந்திரம். இப்படி 9 எழுத்தான மந்திரம் இந்த துர்கா மந்திரம். இது புரோக்தக பஜதாம் கல்பபாதபக, கல்பதரு. ஸோ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பீஜ மந்திரம் இது. இது முக்கியமான மந்திரம். இது கல்பத்தருன்ற, பாதப்பானாலே மரம், தருனாலும் மரம். ஸோ அந்த கல்ப விருஷம் சொல்கிறார். நவாட்சரம் மந்திரம் வக்ஷ்யே மந்திர உத்தமோத்தமம் வாக்பவம் शम्भु वनिता कामबीजं ततःपरं चामुण्डायै पदं पश्चात् विच्चे इति अक्षरद्वयं नवाक्षरः मनुप्रोक्तः भजतां कल्पपादपः। ब्रह्म विष्णु महेशाना ऋषयः अस्य प्रकीर्तिताः छन्दांसि उक्तानि सततं गायत्री उष्णिक् अनुष्टुप्ः महाकाली महालक्ष्मीः सरस्वती अपि देवताः स्यात् रक्तदन्तिका बीजं दुर्गा च ब्राह्मरी तथा। ओके ஸோ பிரம்மா விஷ்ணு மகேஷானா ரிஷேக மந்திரம்னு சொன்னாலே ரிஷி வந்துடுவார், சந்தஸ் வந்துடுவார், அதிர்ஷ்டான தேவதா வருவாள். தேவதாக இப்போ அப்படியாக இந்த இதில் வந்து 3 பேர் ரிஷிகள் இருக்கா. ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி நார்மலாக இருப்பார். நம்ம வந்து ஒரு மந்திரம் சொன்னால் ஒரு ரிஷி இருப்பார். இங்கே 3 ரிஷிகள் இருக்கா, பிரம்மா விஷ்ணு மகேஷானா, மகேஷன். ஸோ அப்படி 3 பேருமே ரிஷிகளாக இருக்கா. பிரகீர்த்தி தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்துக்கு. ஏன்னா அதனால தான் அவ்வளோ உத்தமோத்தம மந்திரம்னு சொல்லிட்டான் முதலியே. சந்தாம்சி உக்தானி சத்ததம் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டி, அதுவும் 3. காயத்ரி சந்தஸ் இருக்குது, உஷ்ணிக் சந்தஸ் இருக்குது, அனுஷ்டுப் சந்தஸ் இருக்குது. இப்படி 3 விதமான சந்தஸ்ங்கிறது மீட்டர் இல்லையா. காயத்ரிங்கிறது 3/24. நம்ம காயத்ரி சந்தஸ்ங்கிறது 8 அட்சரமாக 3 பதங்கள் கூடியது காயத்ரி சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ்ங்கிறது 4 பதம். ராமாயணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோகமாக 4 32 அட்சரங்கள் இருக்கும். அது 4 பாகமாக இருக்கும். மேல் 2 லைன் கீழ் 2 லைன் 8 4 8 32. அது வந்து அனுஷ்டுப் சந்தஸ். உஷ்ணிக் சந்தஸ்ங்கிறது அது நமக்கு தெரியல எத்தனை எழுதுன்னு பார்க்கணும். அதுவும் இது மாதிரி சம் லெட்டர்ஸ் டுகெதர் அந்த மாதிரி சேர்ந்து உஷ்ணிக் சந்தஸ். இப்படி 3 விதமான சந்தஸ் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்புறம் 3 தேவதைகள் இருக்காங்க. யாரெல்லான்னு பார்த்தா
மகாகாளி, மகாலட்சுமி, சரஸ்வதி. ஸோ மகா சரஸ்வதின்னு சொல்ல நான் நார்மலாக மனசில் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம, இங்கே சரஸ்வதின்னு. அப்போது நம்ம வந்து தேவி மகாத்மியம் படிக்கிற வச்சு இதெல்லாம் ஞாபகம் வரணும். தியான ஸ்லோகம் சொல்லும் போதே நம்ம அப்படி தானே சொல்கிறோம், மகாலட்சுமி தேவதா ஓம் பீஜம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த தியான ஸ்லோகங்களை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மெயின் மந்திரத்தை முதல்ல சொல்லிடுறோம். 101 தரம் சொல்கிறோம், இல்லை 11 தரம் சொல்கிறோம், அந்த மெயின் மந்திரத்தை முதல்ல சொல்லிடுறோம். அப்புறம் தியான ஸ்லோகங்கள் வரும்போது இந்த 3 தேவதைகளுமே வந்துடுறான். ஸோ மகாலட்சுமி, மகாகாளி, சரஸ்வதி தேவாலாம் தேவதைகள் இந்த மந்திரத்துக்கு. சியாத் ரக்ததந்திகா பீஜம், அதாவது துர்காச்ச பிராமரி ததா, அதாவது பிராமரி பீஜம், பிராமரிங்கிறது ஒரு மந்திர பீஜம் அது. ஸோ சியாத் ரக்ததந்திகா, ரக்ததந்திகான்னு சொன்னா அது ஒரு தேவதை தான். ரக்ததந்திகாங்கிறது ரக்தமான பற்களை உடையவள் அப்படிங்கிற அந்த தேவதை. ஸோ அவளுடைய பிராமரி பீஜமும் துர்கா பீஜம் துர்காச்சா பிராமரி ததா. ஸோ அப்படியும் சில இடங்களில் ரக்ததந்திகா பீஜம்னு சொல்லி பிராமரி தேவி தேவதை வரா அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ब्रह्म विष्णु महेशाना ऋषयः अस्य प्रकीर्तिताः छन्दांसि मुक्तानि सततं गायत्री उष्णि अनुष्टुवः महाकाली महालक्ष्मीः सरस्वती अपि देवताः स्याद्रक्तदन्तिका बीजं दुर्गा च ब्राह्मरी तथा. இந்த பீஜத்தை லாஸ்ட்டில் போடணும். பீஜம் வந்து இந்த மந்திரத்தோட பீஜம் வந்து 3 பேர் இருக்கா. இதுலேயும் 3, ரக்ததந்திகா ஒருத்தி, துர்கா ஒருத்தி, பிராமரி ஒருத்தி, அப்படி 3 பேரும் பீஜமாக இருக்கா, மந்திர பீஜமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பீஜாட்சரம் தான் மந்திரமே. ஆனாலும் இங்கே 3 பேர் மந்திர பீஜங்களாக இருக்கிறான்னு 3 பேர் போடுறது. ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு இதெல்லாம் புரியாது, அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். ராதே கிருஷ்ணா மேம். नन्दा शाकम्भरी देव्यौ भीमा च शक्तयः स्मृताः धर्मार्थकाममोक्षेषु विनियोग उदाहृतः ऋषिच्छन्दः दैवतानि मौलौ वक्त्रे हृदि न्यसेत् स्तनयोः शक्तिबीजानि न्यसेत् सर्वार्थसिद्धये. இது வந்து இந்த அங்கன்யாசம் அந்த தேவி மகாத்மியத்தில் தீட்சை எடுக்க போகிறவாளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. எதாவது எப்படி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கீங்க. மொத்த தேவி மகாத்மியத்தோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே வருது. அது நம்ம வந்து இந்த தீட்சை எடுத்தவாளுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ நந்தா சாக்கம்பரி பீமா 3 பேரும் அதான் நாங்கள் நந்தா ஒரு தேவி, சாக்கம்பரி தேவி ஒருத்தி, பீமா தேவி, இவா 3 பேரும் சக்திகள். சக்திகள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மந்திரத்துக்கு எல்லாமே இந்த மந்திரத்தோடு விநியோகம் சொல்கிறது வந்து டீட்டெயில்ஸு இல்லையா. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நந்தா சக்தி, சாகம்பரி சக்தி, பீமா சக்தி 3 சக்திகள். தர்மார்த்த காம மோக்ஷேஷு. ஸோ 3 எது தர்ம அர்த்த காம மோக்ஷம் 4 விதமான புருஷார்த்தங்களையுடைய பிராப்திக்காக அடைவதற்காக 4 புருஷார்த்தங்களை அடையணுங்கிறதுக்காக விநியோக உதாகிருத்தக. விநியோகன்னு சொன்னா மந்திரம் வந்து இதை வந்து விநியோகித்து கொடுக்கிறது. இது எப்படி சொன்னால் உனக்கு அந்த தர்மார்த்த காம மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத விநியோகம் பண்ணி சொல்கிறது. விநியோகம்னாலே டிஸ்ட்ரிபியூஷன் தானே சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி இந்த மந்திரம் உதாகிருத்தக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த நியாசத்தை சொல்கிறான். அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நியாசம் எப்படி வைக்கணும்னு சொல்கிறான். ரிஷிகி மௌளவ். ஸோ அந்த ரிஷியை சொல்லும்போது தலையை தொட்டுக்கணும். இப்போ பிரம்மா ரிஷிகி அப்படின்னு வந்தானே பிரம்மா ரிஷிகின்னு சொல்லும்போது தலையில் தொட்டுக்கணும். அப்படிதான் அர்த்தங்க. ரிஷிகி மௌளவ் அந்த 1:1:1. சந்தஸை சொல்லும்போது பக்திரே மூஞ்சியில் வச்சுக்கணும். ஸோ பக்திரேனா முகத்தில் தொட்டுக்கணும். ஸோ சந்தக பக்திரே தெய்வதானி ஹிருதி நெசேத். தெய்வதையை சொல்லும்போது இப்போ சாக்கம்பரி சக்திகின்னு சொல்லும்போது அதை நெஞ்சு தொட்டுக்கணும். அந்த தேவதையை சொல்லும்போது இதெல்லாம் தீட்சை எடுக்கிறவாளுக்கு இந்த மந்திரத்தை எப்படி நியாசம் வைக்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்பா. அப்போ இதெல்லாம் எங்கெங்கே எதை வைக்கணும், கையை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிக் கொடுப்பா. ஸோ அந்த மாதிரி இங்கே மீனிங்கை நம்ம பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. ரிஷி சொல்லும்போது நீ தலையில் வச்சுக்கோ கையை. அப்புறம் சந்தஸை சொல்லும்போது மூஞ்சியில் வச்சுக்கோ. தேவதையோட பேரை சொல்லும்போது ஹிருதயத்தில் வச்சுக்கோ. சனயோகோ சக்தி பீஜன் சக்தி 3 சக்திகள் இருக்கா இல்லையா. நந்தா சக்திகின்னு சொல்லும்போது நான் மார்பகத்தில் வச்சுக்கோன்றேன். ஸோ ஸ்தனயோகோ சக்தி பீஜங்களை வைக்கும்போது அங்கே வைக்கணும். நெசேது சர்வார்த்த சித்தையே. எல்லாம் அர்த்த சித்தின்னு புருஷார்த்த சித்திக்காக இப்படி தான் மந்திரத்தை நியாசம் பண்ணணும். நந்தா சாகம்பரி தேவ்யௌ भीमा च शक्तयः स्मृताः धर्मार्थकाम मोक्षेषु विनियोग उदाहृतः
ऋषिः चण्डः दैवतानि मौलौ वक्त्रे हृदीन्यसे स्तनयोः शक्तिबीजानि न्यसेत् सर्वार्थसिद्धये. ராதே கிருஷ்ணா மேம். எப்படி வேணா बीजत्रयैः चतुर्भिश्च द्वाभ्यां सर्वेण चैव हि षड् अङ्गानि मनोः कुर्यात् जातियुक्तानि देशिकः शिखायां लोचनद्वन्द्वे श्रुतिनास आननेषु च गदे न्यसेत् मन्त्रवर्णान् सर्वेण व्यापकं चरेत्. பீஜத்ரயம் என்னது? ஐம் ஹ்ரீம் க்ளீம். அதான 3 பீஜங்கள் சொல்கிறோம். மெயினாக அந்த மந்திரத்தோட 3 பீஜம் என்னது? ஐம் ஹ்ரீம் க்ளீம். ஸோ இது வந்து அப்புறம் சதுர்பிகிங்கிறது சாமுண்டாயேங்கிறது நான் சதுர்பிகி, அதான் நான் சாமுண்டாயேங்கிறது அடுத்த மந்திரத்தோட அடுத்த பதம். அப்புறம் துவாபியாங்கிறது 2 எழுத்து உள்ள விச்சை. ஸோ மொத்த மந்திரத்தை சர்வேட இந்த மொத்த மந்திரத்தை சொல்லி ஷடங்கானி 6 அங்கங்களை பூரா மந்திரத்தை சொல்லி 6 அங்கங்களை தொடணும். அதாவது முதல்ல என்ன சொல்கிறீங்க? ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே நமக அப்படின்னு சொல்லி தலையை தொடணும். ஸோ ஏன்னா நமக ஸ்வாகா வஷட்டு ஹும்மு வௌஷட்டு ஃபட்டு இதெல்லாம் தான் ஒரு மந்திரத்தோடு முடியக்கூடியது. ஸோ அது சொல்லும்போது முதல்ல நமகான்னு இந்த மந்திரத்தை முழுசுன்னு சொல்லி நமகான்னு சொல்லி தலையில் தொடணும். அதுக்கப்புறம் ஜாதியுக்தானின்னு சொன்னேன்னா அந்த நம்பர் தேசிகன்னு அந்த குரு, தேசிகன்னாலே குருன்னு அர்த்தம். ஸோ ஒரு குருவாக தீட்சை எடுக்கிறவன் அவன் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த மொத்த மந்திரத்தையும் சொல்லி நமகா சேர்த்துட்டு தலையில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்வாஹா அப்படி சொல்லி லோச்சன துவந்த்வே 2 கண்ணுலையும் தொடரணும். அடுத்து இந்த மந்திரத்தை முழுசுன்னு சொல்லி 2 கண்ணையும் தொடரணும். அடுத்தது ஸ்ருதி காதை தொடரணும். இந்த மந்திரத்தை முழுசுன்னு சொல்லி அப்போ சொல்லும்போது என்னது? வஷட்டுன்னு சொல்லி முடிக்கணும். வஷட்டுன்னு சொல்லி 2 காதையும் தொடரணும். அப்புறம் நாசா மூக்க தொடும்போது இந்த மந்திரத்தை அப்படியே முழுசுன்னு சொல்லிட்டு ஹும் அப்படி சொல்லி மூக்க தொடரணும். அடுத்தது முகத்தில் ஆனனேஷு கண் அது முகத்தில் வைக்கிற வச்சு இந்த மந்திரத்தை முழுசுன்னு சொல்லி முகத்தில் வைக்கிற வச்ச பௌஷட்டு. ஸோ பௌஷட்டுங்கிறத சொல்லி வைக்கணும். அடுத்தது குதைன்னு நான் கீழ்ப்பாகத்தில் வைக்கிற வச்சு ஏன்னா கடைசியில் ஃபட்டு அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் எப்போவுமே ஃபட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெசேத்து அப்படி நியாசம் பண்ணிக்கணும் இந்த மந்திரத்தை. மந்திரவர்ணான் சர்வேன அதான் சொல்கிறான். 9 மந்திரங்களை 9 வர்ணங்களையும் 9 எழுத்துக்களையும் இந்த டோட்டல் மந்திரத்தை சொல்லி நமகா அப்படி சொல்லி வஷட்டு அப்படி சொல்லி 6 அங்கங்களை ஷடங்கங்களையும் வியாபகம் சரயத்தினது வியாபிச்சு இது ஹெட்டு ஃபுட்டு வந்துடுது. ஏன்னா குதத்தில் வச்சா அதுக்கு கீழே அந்த காலெல்லாம் ஒரு பாகமாகவே மதிக்கிறது இல்லை. வேதங்கள்லாம் கால் ஒன்லி ஃபார் ஸ்டார்டிங், என்டையர் உடம்பு அந்த குதத்துக்கு மேலே இருக்கிறது தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் பாடிங்கிறது. ஏன்னா என்டையர் எல்லா மெயின் ஆர்கன்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுது. கால் எடுத்துக்கு பெருனா நடக்கிறதுக்கு தான் இருக்குது. அதனால என்டையர் பாடியில் இந்த நியாசம் ஆயிடுறதுன்றாருங்க. இங்கே மனோகங்கிறது மனுங்கிறது மந்திரத்துடைய. ஸோ இங்கே மனுங்கிறது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. சுவாயம்பு மனுவா இவன் எங்கே வந்தார் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. மனோன்னா இங்கே மந்திரத்துடைய இந்த அங்கங்களை நியாசம் பண்ணணும். खड्ग चक्र गदा बाण चापानि परिगं तथा शूलं भुशुण्डीं च शिरः शङ्खं सन्ददतीं करैः महाकालीं त्रिनयनां नानाभूषणभूषितां नीलाञ्जनसमप्रख्यां जटपाद आननां भजे. அடுத்த 2 லைன் 6 मधु कैडवनाशार्तं यां तुष्टाव अम्बुजासनः एवं ध्यायेत् महाकालीं कामबीजस्वरूपिणीम्. ஓகே, இது வந்து மகாகாளி தியான ஸ்லோகம். இதில் நம்ம தேவி மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய அந்த தியான ஸ்லோகம் இதில் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற அர்த்தம் வந்து இதே தான் அர்த்தம். கட்கா சக்கர 10 ஆயுதம் வச்சுட்டுருக்கா. மகாகாளியோட ஸ்வரூபத்தால் வர்ணிக்கும் போது 10 ஆயுதங்கள் கையில் வச்சுட்டுருக்காள். ஸோ அது என்னெல்லாம்? வாள் சக்கரம் வச்சுட்டுருக்கா, கதை வச்சுட்டுருக்கா, பானங்கள் வச்சுட்டுருக்கா, சாப்பை வில்லு, பரிகம்ங்கிறது நாதாங்கின்னு சொல்லி அது ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது, பெரிய நீளமான நாதாங்கின்னு சொல்லுவோம். அதை சூலத்தை கையில் வச்சுருக்கா. புஷுண்டிங்கிறது ஆட்டம் பாம் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஷிரகன்னு கபாலத்தெல்லாம் கையில் இருந்துட்டுருக்கா.
சங்கம் சங்கு வச்சுட்டுருக்கா. சந்ததத்தையும் கரைகி இப்படியாக 10 ஆயுதங்களை 10 கைகள். ஸோ அவள் கையில் 10 கத்தி 10 கை இருக்குது. மகாகாளியோட கை கரைகி கைகளில் வைத்துக்கொண்டு மகாகாளியும் திரிநயனா 3 கண்ணு முக்கண்ணு அவளுக்கு. ஸோ எல்லாம் ப்ரப்போர்ஷனட்டாக இல்லையெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி தான் மகாகாளியோட ஸ்வரூபம். 3 கண்கள். நானா பூஷண பூஷிதாம் பலவிதமான ஆபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டு நீல அஞ்சன மலை போல் அப்படி பெரிய நம்ம நீலமலை போல் அவ்வளோ பெரிய உருவம். சமப்பிரக்யாம் அதோட காந்தி அந்த மலை போல் ஒரு பெரிய ஒரு காந்தியோட தச பாத ஆனனாம் 10 கால் தான். சரி 10 காய்னா 10 கால் ஆனன 10 முகம். அப்படிப்பட்டவளை பஜே கொண்டாடுகிறேன். மதுகைடபநாசார்த்தம் மகாகாளி ஸ்வரூபத்தை எப்போ எடுத்துகிட்டு வரான்னா முதல்ல மதுகைடப வதம் இல்லையா தேவி மகாத்மியத்தில். அந்த மதுகைடப வரும்போது தான் மகாகாளியை நம்ம தியான ஸ்லோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த நாசம் படுத்துவதற்காக யாம் எந்த தேவியை அம்புஜாசனக துஷ்டாவ முதல்ல தூங்கிட்டு இருக்கார் பகவான் விஷ்ணு தூங்கிட்டு இருக்கார். அவருடைய சக்தியை எழுப்புறார் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லி. அம்மா நீ அவருடைய நித்ராதேவியை நீ உள்ள படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கே எழுந்துருன்னு சொன்னோடனே மகாகாளியாக வெளியில் வந்து நிற்கிறாவ. ஸோ அப்படி துஷ்டாவ அம்புஜாசனகன்னு தாமரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மா எந்த தேவியை மகாகாளியை ஸ்துதிச்சு மதுகைடப வதம் நடந்ததோ ஏவம் தியாயேத் மகாகாளியும். இதுதான் மகாதேவியோட தியான ஸ்லோகம். மகாகாளியோட தியான ஸ்லோகம் காமபீஜஸ்வரூபிணி. ஸோ காமபீஜத்துக்கு ஆதாரமாக அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். காமபீஜம் தான் க்ளீம் ஸ்வரூபிணின்னு எடுத்துக்கலாம். शूलं वृषण्डीं च शिरः शङ्खं सन्ददतिर्करैः महाकालीं त्रिनयनां नानाभूषणभूषितां नील अञ्जन समप्रज्ञां दशपाद आननां भजे मधुकैडवनाशार्तं यां तुष्टाव अम्बुजासनः एवं ध्यायेत् महाकालीं காமபீஜஸ்வரூபிணீம். அடுத்து 6 பா. எஸ் மாமா மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அக்ஷமாலாம் ச பரசும் கதேஷு குலிஷானி ச பத்மம் தனுஷ்குண்டிகாம் ச தண்டம் சக்திமசிம் ததா சர்ம அம்புஜம் ததா கண்டாம் சுராபாத்ரம் ச சூலகம் பாஷம் சுதர்ஷனம் சைவ தததீம் அருணப்ரபாம் ரக்தாம்புஜ ஆசனகதாம் மாயாபீஜஸ்வரூபிணீம் மகாலக்ஷ்மீம் பஜேதேவம் மகிஷாசுரமர்தினீம். ஸோ மதுகைட வதம் முடிஞ்சு தேவி மகாத்மியத்தில் மகிஷாசுர வதம் வரும்போது மகாலட்சுமி தியான ஸ்லோகம் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ மகாலட்சுமியோட தியான ஸ்லோகத்தில் உள்ள இது மீனிங்லாம் இங்கே இருக்குது. அக்ஷமாலாம். ஸோ தேவி கையில் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அவள் கையில் ஒரு ருத்ராட்ச மாலை வச்சுட்டுருக்கா. அக்ஷமாலை வச்சுட்டுருக்கா. பரசு வச்சுட்டுருக்கா. கையில் கோடாலி வச்சுட்டுருக்கா. கதை அப்புறம் இஷுங்கிறது அம்பு. குலிஷாங்கிறது வஜ்ராயுதத்தை கூட வச்சுட்டுருக்கா. பத்மம் ஒரு தாமரை விளையாட்டு தாமரை கையில் இருக்குது லக்ஷ்மி கையில். தனுஷ்னா இது வில்லு வச்சுட்டுருக்கா. குண்டிக்காங்கிறது ஒரு சின்ன குடம் சின்னதாக இருக்கக்கூடிய குடம் அதான் குண்டிக்கான்னு பேர். பாட்டு ஒரு சின்ன பாட்டு. அப்புறம் தண்டம் கையில் ஒரு கம்பு. ஒரு சக்திங்கிறது வேலாயுதம். அசிங்கிறது வாள்னு வச்சுக்கலாம் கத்தின்னு வச்சுக்கலாம் அது வச்சுட்டுருக்கா. சர்ம அம்புஜம் சர்மங்கிறது கேடயம். ஸோ கேடயம் வச்சுட்டுருக்கா. அம்புஜம் ததா கண்டாம். அம்புஜம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இங்கே வேறு வந்தது இல்லையா பத்மம்னு சொன்னோம் இங்கே. அதே தான் அம்புஜம்னாலும் பத்மம் தான். ததா கண்டாம்ங்கிறது மணி கையில் மணி வச்சுட்டுருக்கா. சுராபாத்திரம் கல் அதான் திஷ்டன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா மகிஷனை பார்த்து நில்லு நான் யாவத் பிபாமி சுராம் அகம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நான் கல் குடிச்சிட்டு வரேன் ரெடியாரு நான் வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மகிஷாசுரனை பார்த்து மிரட்டுவா. அப்போ அவள் கையில் அந்த பானை பாத்திரம் இருக்குது. சுறா பாத்திரம் இருக்குது. கல் பாத்திரம் இருக்குது. சூலகம் சூலம் வச்சுட்டுருக்கா. பாஷம் கயிறு. சுதர்சன சக்கரம் சைவ தததீம் இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை அருணப்பிரபாம் நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய தேவி. ரக்த அம்புஜ ஆசனகதாம் அவளுடைய ஆசனமே சிவந்த லோட்டஸ் பெட்டல். ஸோ சிவந்த லோட்டஸ் இருக்குல்ல சிவப்பு கலர் அந்த தாமரையோட அதுதான் அவளுடைய ஆசனம் மகாலட்சுமியோட ஆசனம். மாயாபீஜ ஸ்வரூபிணி இவள் ஹ்ரீம் பீஜம். மாயாபீஜங்கிறது ஹ்ரீம் முதல்ல க்ளீம் இப்போ ஹ்ரீம் பேக் சைடில் வரும் நம்ம.
மகாலட்சுமியும் பஜே, அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நான் கொண்டாடுகிறேன், வணங்குகிறேன். பஜே தேவம் மகிஷாசுரமர்தினியும். ஸோ அப்படி அந்த பஜே தேவம் சொல்லும்போது ஆண் பெண் இல்லாத ஒரு ஸ்வரூபம் தானே மகாலட்சுமி. வாழ எல்லாமே சக்தி, அவளை சக்தி ஸ்வரூபிகள், சக்தி. அந்த சக்தியை நான் கொண்டாடுகிறேன். மகிஷாசுரமர்தினியும், இந்த ஸ்வரூபத்தில் தான் மகிஷாசுரனை கொன்றாள், அவளை நான் அவளை பூஜிக்கிறேன். अक्षमालां च परशुं गदेषु कुलिशानि च पद्मं धनुष्कुण्टिकां च दण्डं शक्तिम् असिं तथा चर्म अम्बुजं तथा घण्टां सुरापात्रं च शूलकं पाशं सुदर्शनं चैव ददतीम् अरुणप्रभां रक्त अम्बुज आसनगतां मायाबीजस्वरूपिणी महालक्ष्मीं भजे देवं महिषासुरमर्दिनीम्. घण्टाशूले हलं शङ्खं मुसलं च सुदर्शनं धनुर्बाणान् हस्तपद्मैः ददानां कुन्दसन्निभां शुम्भादिदैत्य संहर्त्रीं वाणी बीजस्वरूपिणीं महासरस्वतीं ध्यायेत् सच्चिदानन्दविग्रहाम्. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சும்ப நிசும்ப வதம் வருது இல்லையா. முதல்ல மதுகைடப வதம் வரும், அதுக்கப்புறம் ஃபாலோடு பை மகிஷாசுர வதம் வரும், அதுக்கப்புறம் சும்ப நிசும்ப வதம். ஸோ சும்ப நிசும்ப வதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகாசரஸ்வதி தியான ஸ்லோகம் இருக்காங்க. ஸோ கண்டா ஷூலே, கண்டா மணி, சூலம், அந்த சூலாயுதம் வச்சுட்டு இருக்கா. ஹலம், ஹலம் வந்து கலப்பை, சங்கம் சங்கு, முசலம் உலக்கை, சுதர்சனம் சக்கரம், தனுகு வில்லு பானங்கள். ஸோ ஹஸ்த பத்மைகி, தன்னுடைய பத்மமாகப்பட்ட தாமரை போன்ற கைகளில் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். ததானாம்னு தரித்து கொண்டிருக்கக்கூடியவள். குந்த சன்னிபாம், பிச்சிப்பு போன்ற அப்படின்னு என்னது, அவளுடைய பல்லு எல்லாம் பிச்சிப்பு போல் இருக்கும். அப்படியே அந்த மாதிரி தான் பல்லுக்கு தான் நார்மலாக வர்ணனை குந்தப்பூவை சொல்லுவோம். இல்லை குந்த சன்னிபாம் சொல்லும்போது குந்த மலர் போன்ற வெள்ளையாக இருக்கா, கலரும் அவளுடைய கலரும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சும்பாதி தைத்திய சம்ஹர்த்ரி. ஸோ இந்த சரஸ்வதி எப்போவுமே வெள்ளை தாமரை தானே, வெள்ளை சரஸ்வதி தானே சொல்லுவோம் நம்ம. அதனால் அவள் வெள்ளை ரூபத்தில் இருக்கா. சும்பன் நிஷுமன், அவள் அதை தான் மெயினாக சொல்கிறது. சும்பன் நிஷுமன் ரக்தபீஜன் எல்லாருமே வந்துடுறாள் இந்த கதையில். ஸோ அவளை எல்லாரையும் ஹந்த்ரீம் சம்ஹர்த்ரீம், நல்ல கொல்லக்கூடியவள். வாணி பீஜம் தான் ஐம். ஸோ வாக் பீஜம்னு முதல்ல பார்த்தோம், ஐம். ஸோ அந்த ஐம்ங்கிற பீஜ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், ஐம் பீஜத்தோடு உருவமாக பார்த்தோம்னா அதான் மகாசரஸ்வதி. ஸோ மகாசரஸ்வதியின் தியாயேத்து, அப்பேற்பட்ட மகாசரஸ்வதி தியானிக்கிறேன். சச்சிதானந்த விக்கிரகம், சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரக வடிவினான மகாசரஸ்வதியை தியானிக்கிறேன். இதெல்லாம் தியான ஸ்லோகம், 3 தியான ஸ்லோகம் சொல்லிடுறேன். இதெல்லாம் துர்கையோட ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்துடுது. गण्डाशूले हलं शङ्खं मुसलं च सुदर्शनं धनुः बाणान् हस्तपद्मैः ददानां कुन्दसन्निभां शुम्भादिदैत्य संहर्त्रीं वाणिबीजस्वरूपिणीं महासरस्वतीं ध्यायेत् सच्चिदानन्दविग्रहाम्. यन्त्रम् अस्याः शृणु प्राज्ञ त्रयस्रं षट्कोणसंयुतं ततः अष्टदलपद्मं च 24 पत्रकं भूगृहेण समायुक्तं यन्त्रमेवं विचिन्तयेत्. शालग्रामे घटे वापि यन्त्रे वा प्रतिमासु वा बाणलिङ्गे अथवा सूर्ये यजे देवीम् अनन्यदीः जयादिशक्तिसंयुक्ते पीठे देवीं प्रपूजयेत्. இன்னும் 2 லைன் இருக்குவா. பாடலிங்கே ஓகே, நான் கவனிக்கல. யந்திரம் அஸ்யாஹா சுணு. இப்போ அவளுடைய யந்திரம், தேவியை உபாசனை பண்ணுறதுக்கு யந்திர ரூபமாக பண்ணும்போது படம் வரைகிறது, டிராயிங். ஸோ யந்திர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இதை சொல்கிறேன். அதை கேளு, தேவியோட யந்திரத்தை, துர்கா தேவியோட யந்திரத்தை. பிராக்ஞா, அறிவாளியே கேளு, நாரதா கேளு. திரயஸ்திரம்ங்கிறது அது அஸ்திரம்ங்கிற மாதிரி தான் மீனிங் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா திரயஸ்திரம், ஏன்னா நார்மலாக அஸ்ரம்னு சொன்னால் கண்ணீர்னு வரும். இந்த இடத்துல அது மேட்ச் ஆகாது. ஒருவேளை அஸ்திரம்னு போட்டானான்னு டவுட் எனக்கு. ஸோ இது 3 விதமான ஆயுதங்களை ஏதோ இந்த யந்திரத்தில் வரைகிறது.
முதல்ல ஷட்கோண சம்யுதம்னு சொன்னேன், 6 அருகோணம். அது நமக்கு தெரியும். தேவிசு கோலம் வீட்டில் கோவிலில் கோலம் போடுறோம் இல்லையா, சாமி முன்னாடி கோலம் போடுறதில்ல, அந்த அருகோண கோலம் தானே போடுறோம். ஸோ அதுக்குள்ளே ஏதோ வரைகிறது, 3 அஷ்டத்தை வரைகிறதுன்னு சொல்லி போடுறான். அதுக்கப்புறம் தத்தோ அஷ்டதள பத்மம், அதை சுற்றி வெளியில் அந்த இது அருகோண படம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி 8 பெட்டல்ஸ் உள்ள தாமரை மாதிரி இதை வரையணும். எல்லாம் யந்திரமாக போடுறது. இதெல்லாம் இவர் என்ன சொல்லிட்டாரு, மனசுலேயே விசித்த ஏதுன்னு போட்டார். இப்போ அடுத்த லைனில் பார்த்தோம்னா தியானத்திலே இதெல்லாம் வரைஞ்சு கொண்டார். நீ வந்து இதை மெயினாக இதை உனக்கு வரைய தெரியணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மனசில் வரைஞ்சிக்கோ அப்படிங்கிறார். ஸோ அஷ்டதள பத்மம் 8 பெட்டல் உள்ள தாமரை. சதுர்விம்சதி பத்திரகம் சொன்னால் அதுவும் பத்திரகம்னாலும் பெட்டல் தான். அப்படின்னு என்னது, 24 பெட்டல் அப்புறம் 8 பெட்டல். இது என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, அதாவது வெளியில் தெரியக்கூடிய பெட்டல்ஸ் வந்து பெரிய பெரிய தாமரையோட இலையை பார்த்தா வெளியில் பார்த்தா பெருசு பெருசே இலை இருக்கும், உள்ளே போக 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 சின்னதாக இருக்கும் அந்த பெட்டல்ஸு. அது மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா 24 பெட்டல்ஸ் உள்ளுக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு வரைஞ்ச மாதிரி நினச்சிக்கோ யந்திரம். வெளியில் 8 பெட்டல்ஸு, அதுக்குள்ளே ஒரு 24 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய தாமரை. பூகிரகேண சமாயுக்தம். இதுக்கு அடுத்தது, இதுக்கும் அவுட்டர் பார்ட்டில் என்ன இருக்குன்னா, பூகிரகம் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பூயந்திரம்னு சொல்லலாம். இந்த சம்மோகன சக்கரம் இருக்கு இல்லையா, சம்மோகன சக்கரம் 9 ஆவரணத்தில் வரும்போது சம்மோகன சக்கரம் தான் அவுட்டர் மோஸ்ட், அதுதான் முதல்ல ஆவரணம், வெளியில் 9வது ஆவரணம் அது. ஸோ அதுக்குள்ளே போனோம், அதுதான் பூப்புற நிலையா அப்படின்னு பாடுறோம், நம்ம பூப்புற சக்கரம்னு சொல்கிறோம்னா. ஸோ அதை வந்து அது இதுக்கெல்லாம் கவர் பண்ணி அது இருக்குது அப்படின்னு ஒரு மனசில் யந்திரம் ஏவம் விசிந்தையே, இவ்வாறு யந்திரம் இருக்கிறது என்று நீ மனசில் தியானம் வச்சு படிக்கோ. அதுக்கப்புறம் இந்த யந்திரத்தை போட்டாச்சா, இல்லை ஃபிசிக்கலாக டிராயிங் போட தெரியுமா, வரைஞ்சக்கப்புறம் ஷாலகிராமே கட்டை, ஒரு ஷால கிராமத்தை எடுத்து அதில் தேவி துர்கையை ஆவாகனம் பண்ணிக்கலாம். இல்லை குடத்துலையோ வாப்பி யந்திரே, இல்லை நீ மனசில் ஒரு யந்திரத்தை வரைஞ்சியானா அந்த யந்திரத்திலேயே பிரதிமாசு, இல்லை ஒரு விக்கிரகத்தை எடுத்து, ஏதோ ஒரு விக்கிரகத்தை எடுத்து இதுதான் துர்கை அப்படின்னும் எடுத்து அந்த மெயினாக அதை தான் பூஜை பண்ண போகிறோம். அதை தான் துர்கா தேவியான ஆவாகனம் பண்ணி அதை பூஜை பண்ணுறது. பானலிங்கே இல்லையா, இதெல்லாம் இல்லையா, பானலிங்கம் வந்து கோழி முட்டை மாதிரி இருக்கும், அதுதான் பானலிங்கம். நார்மலாக உள்ள லிங்கம் வந்து நமக்கு குமிழா இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இது வந்து கோழி முட்டை சைஸில் இருக்கும். பானலிங்கம் ரொம்ப விசேஷமான லிங்கம் சொல்லுவாள். ஸோ அதுலேயோ அல்லது சூரியனே தேவி. இது வந்து நம்ம இந்த 7வது சாப்டர் நினைக்கிறேன் பாகவதத்தில், பூஜா விதிமுறைகள் வரும்போது நீ வந்து கோலம் போட்டு இது தரையிலே கோலம் போட்டு சாமியை கும்பிடலாம், இல்லை ஒரு சித்திரத்தில் சாமியை கும்பிடலாம், ஏகப்பட்டது நாரதர் அங்கேயும் சொல்லி கொடுப்பார். அது மாதிரி தான் இங்கே வருது. ஸோ சூரியனையே நீ மனசில் நினச்சிட்டு சூரியனே தேவியாக நினச்சின்னு கும்பிடலாம். யஜேத் தேவீம் அனன்யதீகி. ஸோ இதில் எல்லாமே தேவி அப்படியே மனசில் ஆவாகனம் பண்ணிட்டு மனசில் அவளை தியானம் பண்ணலாம். அனன்யதீகி, வேறு எதையும் சிந்திக்காமல் ஒருமுகப்பட்ட மனசோடு தேவியை நம்ம தொழணும். ஜெயாதி சக்தி சம்யுக்தே, இவளுக்கு பாலகர்கள் இருப்பா இல்லையா, பகவானுக்கு துவாரபாலகர்களுக்கு இவளுக்கு துவாரபாலிகைகள். ஸோ 2 பேர் துவாரத்தில் இருப்பா. யார், ஜெயா விஜயா. அவருக்கு ஜெயன் விஜயன் மாதிரி இவளுக்கு ஜெயா விஜயா. இந்த ஜெயா விஜயாவோடு கூட இருக்கிறா தேவி அப்படின்னு நினச்சிண்டு சம்யுக்தே அவளோடு சேர்ந்து பீட்டே தேவியும் பிரபூஜையே, இது ஒரு பீடத்தில் அவள் 2 பேர் இருக்கிற மாதிரி அதை 2 விக்கிரகத்தை வச்சு இவ தான் ஜெயா இவ தான் விஜயா அப்படின்னு எல்லாம் பாவனை தான் அங்கே. ஸோ அப்படியாக தேவியை பூஜை பண்ணு. யந்திரம் அஸ்யாஹ ஸ்ருணு ப்ராஜ்ஞ த்ரயஸ்த்ரம் ஷட்கோண சம்யுதம் ததஹ அஷ்டபல பத்மம் ச சதுர்விம்சதி பத்ரகம் பூக்ருகேண சமாயுக்தம் யந்திரம் ஏவம் விசிந்தயேத் நாத்லக்ராமே கடே வாபி யந்த்ரே வா பிரதிமாசு வா பானலிங்கே அத்தவா சூர்யே यजेत् देवी अनन्यदीहि जयादि शक्ति संयुक्ते पीते देवी प्रपूजयेत्. पूर्वकोणे सरस्वत्या सहितं पद्मजं यजेत् श्रिया सह हरिं तत्र नैऋते कोणके यजेत् पार्वत्या सहितं शम्भुं वायुकोणे समर्चयेत् देव्या उत्तरतः पूज्यः सिंहः वामे महासुरं महिषं पूजयेत् अन्ते षट्कोणेषु यजेत् क्रमात् नन्दजां रक्तदन्तां च तथा शाकम्भरीं शिवां दुर्गां भीमां भ्रामरीं च ततः वसुदलेषु च. ஓகே,
ஸோ ஒவ்வொரு கோணத்துலேயும் இந்த டிராயிங்லாம் போட்டாச்சு, சாமியெல்லாம் வச்சாச்சு, ஜெயா விஜயா வச்சாச்சு. இதுக்கப்புறம் 8 கோணம் இருக்குல்ல, 8 சைடு 8 கோணத்துலேயும் எந்தெந்த தேவிகளை வைக்கணும். ஸோ பூர்வ கோணே ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் கார்னரில் சரஸ்வதி அங்கே வைக்கணும். சரஸ்வதி சகிதம் பத்மஜம். ஸோ பிரம்மா ரெண்டு ஜோடியாக வைக்கிறதுங்க. ஸோ பிரம்மாவையும் சரஸ்வதியும் அது ஈஸ்ட் கோணத்தில் அங்கே ஸ்தாபிக்கணும், அங்கே வைக்கணும். அப்புறம் ஸ்ரீயா சக ஹரிம், லக்ஷ்மியும் விஷ்ணுவுமா சேர்ந்து நைருத்தே கோணம்னா சவுத் வெஸ்ட் கோணம். ஸோ ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துடணும். இப்போ நேராக ஈஸ்ட்டில் அங்கே வச்சாச்சு, இங்கே சவுத் வெஸ்ட் நிருத்தி கோணங்கிறது சவுத் வெஸ்ட்டு. ஸோ அதாவது யமனுக்கும் வருணனுக்கும் நடுவில் இருக்கிற கோணம் இது நிருத்தி கோணம்னு சொல்கிறது. ஸோ அந்த கார்னரில் இவரையும் ஹரியையும் லக்ஷ்மியையும் வச்சுடணும். பார்வதியா சகிதம் சம்பும் வாயு கோணங்கிறது நார்த் வெஸ்ட்டு. ஸோ குபேரனோட போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடியது நார்த் வெஸ்ட். வருணனுக்கும் குபேரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணத்தில் வாயு கோணம்னு பேர். அந்த இடத்துல பார்வதியும் சிவன். அப்போ 3 ஜோடி, எல்லாம் 3 ஜோடியாக அங்கங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேவியாக உத்தரத்தக சிம்ஹக பூஜ்யக. ஸோ ஒரு சிம்மத்தை கொண்டு அங்கே வைக்கணும். எங்கள் தேவி வைக்கிற அந்த இடத்தோடு நேராக நார்த்தன் சைடை பார்த்து ஒரு சிம்மத்தை, அங்கே தேவியோட வாகனம் இல்லையாது, அந்த சிம்மத்தையும் பூஜை பண்ணோம். சிம்ஹகா பூஜ்யகா, சிம்ஹத்தையும் பூஜை பண்ண வேண்டும். வாமே மகா அசுரம் மகிஷம், அவளால் கொல்லப்பட்ட மகிஷனுக்கு கூட அது ஒரு பெருமை இருக்குது. ஸோ அதனால் வாமே அவளோட லெஃப்ட் சைடில் மகா அசுரனான மகிஷனை பூஜையேற்று அவனையும் பூஜை பண்ணுங்கன்றான், மகிஷாசுரனை. அந்த ஷட்கோணேஷு யஜேத் கிரமாத். இப்போ ஏற்கனவே 6 கோணம் போட்டிருக்கோம், அறுகோண கோலம். ஸோ அந்த அறுகோணத்தில் கிரமாத்து 6 கோணத்தில் 6 தேவதைகளை அப்படியே அவ்வளோ யஜனம் பண்ணுறது மனசால தியானிக்கலாம், இல்லை இப்போ பூவை போட்டு பூஜை பண்ணலாம். அந்த 6 கோணத்தில் யாரெல்லாம் இருக்கா? ஒரு கோணத்தில் நந்தஜா, இதுவெல்லாம் சக்திகள்னு பார்த்தோம் நம்ம. நந்தஜா, அப்புறம் ரக்ததந்தா, சாக்கம்பரி, அப்புறம் சிவாம் துர்காம், மங்களத்தை தரக்கூடிய துர்கா தாங்க, சிவாம்னு தனியாக கிடையாது, சிவாம் துர்காம். ஸோ துர்கா, பீமா, பிராமரி. ஸோ இதெல்லாம் முதல்ல கேட்ட பேராக இருக்கும். இந்த 6 தேவதைகள் இந்த 6 கோணத்தில் இருக்கிற மாதிரி அவளை பூஜை பண்ணான். ததோ வசுதலேஷுச்சாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தோடு அங்கே அன்வயம் பண்ண போகிறோம் நம்ம. பூர்வகோணே சரஸ்வத்யா சகிதம் பத்மஜம் யஜேத் ஸ்ரீயா சஹ ஹரிம் தத்ர நைருதே கோணகே யஜேத் பார்வத்யா சகிதம் சம்பும் வாயுகோணே சமாச்சயேத் தேவ்யா உத்தரதः பூஜ்யः சிம்ஹः வாமே மகா அசுரம் महिषं पूजयेत् अन्ते षट्कोणेषु यजेत् क्रमात् गङ्गजां रक्तदत्तां च तथा शाकम्भरीं शिवां दुर्गां भीमां ब्राह्मणीं च ततो वसुदलेषु च ब्राह्मीं माहेश्वरीं चैव कौमारीं वैष्णवीं तथा वाराहीं नारसिंहीं च ऐन्द्रीं चामुण्डकां तथा पूजयेच्च ततः पश्चात् तत्त्वपत्रेषु पूर्वतः विष्णुमायां चेतनां च बुद्धिं निद्रां क्षुधां तथा छायां शक्तिं परां तृष्णां शान्तिं जातिं च लज्जया शान्तिं श्रद्धां कीर्तिलक्ष्म्यौ धृतिं वृत्तिं श्रुतिं कृतिं दयां तुष्टिं ततः पुष्टिं मातृभ्रान्ति इति क्रमात्. ஸோ இந்த 8 வசுதலம்னா 8 இதழ் இருக்கு இல்லையா, அந்த 8 வசுனாலே 8ன்னு அர்த்தம் இல்லையா, அஷ்ட வசுக்கள்னு சொல்கிறதுனால வசுங்கிறது 8ன்னு அர்த்தம். 8 தள தாமரை ஒன்று வச்சுருக்கோமே, அந்த 8 தள தாமரத்தில் 8 இதழ்களில் 8 தேவதைகளை பூஜை பண்ணுறோம் நம்ம. பிராக்மி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்மி, ஐந்திரி, இந்திரனோட சக்தியாகப்பட்டவள் ஐந்திரி, அப்புறம் சாமுண்டகா. ஸோ சாமுண்டா இவா 8 பேரையும் இந்த 8 தளத்துலேயும் இருக்கிறதாக ஆவாகனமாக பண்ணிவிட்டு அப்படி மனசில் நினச்சிட்டு அந்த இதை பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் 24 தளம் உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம், தாமரையோட உள்ளுள்ள பெட்டல்ஸ். அதில் 24 தேவதைகள். இது தான் நம்ம யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயாதி சப்திதா நமஸ்தசே நமோ நமகன்னு அத்தனை பேரும் இங்கே வந்துடுது. சேத்தனா இத்தியபிதீயதே, புத்திம் இத்தியபிதீயதே, அப்படி தானே வருது. ஸோ அந்த 16 தேவதைகள், அந்த 24 தேவதைகள், 24 தலங்கள். அது தத்துவன்னு போட்டுட்டார். 24 சாங்கிய தத்துவங்கள் 24. இந்த வசுன்னா 8ன்னு புரிஞ்சுக்கணும், தத்துவன்னா 24ன்னு புரிஞ்சுக்கணும். தத்துவனாலே 24 சாங்கிய தத்துவங்கள் இருக்கிறனால 24ங்கிற நம்பரை இங்கே தத்துவன்னு போட்டுட்டான். ஸோ அதனால தத்துவ பத்ரேஷு 24 பத்திரங்கள், 24 உள்ளுள்ள பெட்டல்ஸில் 24
24 தேவதைகள் யார்? விஷ்ணுமாயா, சேதனா, புத்தி, நித்ரா, க்ஷுதா, சாயா, சக்தி, அப்புறம் பராம்ங்கிறது தெரியாது, திருஷ்ணா, பராம் திருஷ்ணாங்கிறது திருஷ்ணா ஒரு தேவதை தான். சாந்தி, ஜாதி, லஜ்ஜா, அப்புறம் சாந்தி, ஸ்ரத்தா, கீர்த்தி, லக்ஷ்மி, திருதி, விருத்தி, ஸ்ருதி, ஸ்மிருதி, அப்புறம் தயா, துஷ்டி, புஷ்டி, மாத்ரு இல்லையா, மாதாவாக இருக்கக்கூடியவள். ஸோ பிராந்தி இது கிரமாத். இதெல்லாம் யாதேவி படிக்கிறோச்சோ இதெல்லாம் இங்கே பார்த்தோம், இதை கேட்ட பேர்னு ஞாபகம், அவ்வளோதான். ஸோ இந்த 24 தேவதைகளை அங்கே பூஜை பண்ணுறோம். ब्राह्मीं माहेश्वरीं चैव कौमारीं वैष्णवीं तथा वाराहीं नारसिंहीं च ऐन्द्रीं चामुण्डकां तथा पूजये च ततः पश्चात् तत्त्वमन्त्रेषु पूर्वतः विष्णुमायां चेतनां च बुद्धिं निद्रां क्षुधां तथा छायां शक्तिं परां तृष्णां शान्तिं जातिं च तज्ञया शान्तिं श्रद्धां कीर्तिलक्ष्म्यौ धृतिं वृत्तिं श्रुतिं स्मृतिं दयां तुष्टिं ततः पुष्टिं मातृभ्रान्ति इति क्रमात्. ततः भूपुरकोणेषु गणेशं क्षेत्रपालकं वटुकं योगिनीश्चापि पूजयेत् मतिमान् नरः इन्द्राद्यानपि तद्बाह्ये वज्र आदि आयुधसंयुतान् पूजयेत् अनया रीत्या देवीं स ஆவரணாं ततः. அவ்வளோதான். ஸோ பூபர கோணத்துக்கு வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் எண்டில் வந்துட்டோம் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் கோணம் தான் பூபர கோணம் சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல கணேசன் பிள்ளையாரை பூஜை பண்ணுறது, க்ஷேத்திரபாலகங்கிறது யார்? இந்த 9 நவபாலகர்கள் இருக்கா இல்லையா, 4 திசைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த க்ஷேத்திரபாலகர்களை பூஜை பண்ணுறது. படுக்கங்கிறது நல்லா பைரவர். ஸோ பைரவர் பூஜை பண்ணுறதாங்க. யோகினி தேவதைகள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு யோகினி தேவதைகள் காமன் நேம் எல்லாம் பார்த்தோம். ஆவரணங்கள் பார்க்குறோச்சோ நவாவரணத்தில் நம்ம அது துர்வாசரோடு இப்போ படித்தோமே, அதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்க்குறோச்சோ ஆவரண தேவதைகளுக்கு காமனாக ஒரு யோகினி இருக்கா. ஸோ அந்த யோகினி தேவதைகளை அப்புறம் பூஜையே மதிமானாக புத்திசாலியாகப்பட்டவன் பூஜை பண்ணணும். இந்திர ஆத்யானபி, இந்திரன் முதலியவர்களையும் கூட அதுக்கும் வெளியில், அந்த பூபர சக்கரத்துக்கும் வெளியில் இந்திரன் முதலியவர்களை வஜ்ராதி ஆயுதங்கள், ஸோ வஜ்ரம் முதலியான ஆயுதங்களை எல்லாம் பூஜை பண்ணணும். பூஜையே அனையா ரீதியா, இந்த ரீதியில் தேவீம் ஆவரணாம் ததா. ஸோ ஆவரணங்களோடு கூடி இருக்கக்கூடிய அந்த தேவியை துர்கா தேவியை இவ்வாறு பூஜை பண்ண வேண்டும். भूपुरकोणेषु गणेशं क्षेत्रपालकं वटुकं योगिनीश्चापि पूजयेत् मतिमान् नरः इन्द्र आद्यानपि तद्बाह्ये वज्र आदियुत संयुतान् पूजयेत् अनया रीत्या देवीं स आवरणां ततः. ஒரு நிமிஷம் பா. नेक्स्ट बा. राधे कृष्ण मैम. राजोपचारान् विविधान् दद्यात् अम्बा प्रतुष्टये ततः जपेत् नवार्णं च मन्त्रं मन्त्रार्थपूर्वकं ततः सप्तशती स्तोत्रं देव्या अग्रे तु सम्पठेत् न अनेन सदृशं स्तोत्रं विद्यते भुवनत्रये. ஸோ ராஜோபச்சாரம் கொடுக்கணும் தேவிக்கு. எல்லாமே சாமரம் வீசணும், சத்திரமோன்னு எல்லாமே பண்ணணும். அவ்வளோ பெருசாக இதை சண்டி ஹோமத்தை பார்க்குறோம் இல்லையா, அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுறாளே. ஸோ அதெல்லாம் பண்ணி தத்யாத்து அம்பா பிரதுஷ்டையே, அம்பாள் ரொம்ப திருப்திப்படுத்தணும். ஸோ அம்மாவாக இருக்கக்கூடிய தேவியை துர்கா தேவியை ரொம்ப திருப்தி பண்ணணும். ததோ ஜபேத் நவார்ணம், அதுக்கப்புறம் தான் இந்த நவாவரணம் மந்திரம், நவார்ணம் ச மந்திரம், இது ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, இதை சொல்லணும். மந்திரார்த்த பூர்வகம், மந்திரம் அதோட அர்த்தபூர்வகம், அதோட அர்த்தம் புரிஞ்சுட்டு தேவி இப்படியெல்லாம் இருக்காண்டு ஒரு மனசில் தியானம் பண்ணிட்டு அவளை மந்திரத்தை சொல்லணும். ததக சப்தசதி ஸ்தோத்திரம், அப்புறம் தான் தேவி மகாத்மியம்.
நம்ம அந்த ஆர்டரில் தான் படிக்கிறோம். நம்ம தேவியை வந்து முதல்ல புஸ்தகத்தை கூட பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் தேவி மகாத்மியம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ சப்தசதி அப்படிங்கிற தேவி மகாத்மியத்தை சோஸ்திரம் தேவியாக அக்ரேது சம்பட்டேத், அதுக்கப்புறம் இந்த தேவி மகாத்மியத்தை படிங்கோ. ந அனேன சதிருஷம் சோஸ்திரம், இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சோஸ்திரம் புவனத்திரையன வித்தியத்தை, பூமி 3 லோகத்துலையும் இந்த மாதிரி ஒரு தேவி மகாத்மியம் மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. राजोपचारान् विविधान् दद्यात् अम्बा प्रतुष्टये ततो जपेत् नवार्णं च मन्त्रं मन्त्रार्थपूर्वकं ततः सप्तसती स्तोत्रं देव्या अग्रे तु सम्पठेत् न अनेन सदृशं स्तोत्रं विद्यते भुवनत्रये ततश्च अनेन देवेशीं तोषयेत् प्रत्यहं नरः धर्मार्थकाममोक्षाणाम् आलयं जायते नरः इति ते कथितं विप्र श्रीदुर्गाया विधानकं कृतार्थायेन भवेत् तदेतत् कथितं तव. कृतार्थता येन भवेत्, कृतार्थता सारी. ஸோ ததச்ச அனேன தேவேஷி, இந்த தேவி மகாத்மியத்தினால இவ்வாறு தேவேஷியாக்கப்பட்ட துர்கா அவளை தோஷையேத்து, டெய்லி பிரத்யேகம் நரக தோஷையேத்து, டெய்லியே தேவியை இந்த மாதிரி நீ திருப்திப்படுத்து. தர்ம காம மோக்ஷானாம் ஆலயம், அப்போ அவன் இப்போ எல்லா புருஷார்த்தங்களோட இருப்பிடமாகவே ஆகிவிடுவான்றான். ஆலயம் ஜாயத்தை, ஆலயம்னா அவனே கோவிலாயிடுறான். எதுக்கு? எல்லா புருஷார்த்தங்கள் இருக்கக்கூடிய கோவிலாக அவன் மாறிவிடுகிறான் அந்த மனிதன். இதே கதிதம் விப்ரஹே நாரதா, உனக்கு துர்காவோட ரகசியம் எல்லாம் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக ஸோ அனேன இது மாதிரி தர்மார்த்தகாம மோட்சானாம் ஆலயம் ஜாயதே கதிதம் விப்ர துர்காயாக விதானகம், துர்காதேவியோட பூஜை இவ்வாறு சொல்லியாச்சு உனக்கு. கிருதார்த்ததா, அதாவது நன்றி உடையவனாக, ஏன பவேத்து, ஸோ அதாவது இதை பூஜை பண்ணினாலே தேவிக்கு தேவியுடைய நன்றிக்கு பாத்திரமாவான்னு அர்த்தம். தேவி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான். பவேத் தத் ஏதத் கதிதம் தவ, அப்படி அந்த மாதிரி உள்ள உயர்ந்த விஷயங்களை உனக்கு சொல்லிட்டேன்ப்பான்னு சொல்கிறான் இங்கே நாராயணன். ततश्च अनेन देवेशीं तोषयेत् प्रत्यहं नरः धर्मार्थकाममोक्षाणाम् आलयं जायते नरः इति ते कथितं विप्र श्रीदुर्गाया विधानकं कृतार्थता येन भवेत् तद्येतत् कथितं तव. सर्वे देवा हरि ब्रह्म प्रमुखा मनवस्तथा मुनयः ज्ञाननिष्ठाश्च योगिनश्च आश्रमाः तथा लक्ष्मी आदयः तथा देव्यः सर्वे ध्यायन्ति तां शिवां तदैव जन्म साफल्यं दुर्गा स्मरणम् अस्ति चेत्. எல்லா தேவர்கள் யாரெல்லாம்? ஹரி பிரம்ம பிரமுகாக, அதாவது விஷ்ணு பிரம்மா முதலியவர்கள் முக்கியமாக கொண்டவர்களால் தேவர்கள் எல்லாரும் கூட மனவக மனுக்கள், அந்த 14 மனுக்கள் இருக்காளே அவளும், முனேக முனிவர்களும், ஞான நிஷ்டாஷ ஞானத்திலேயே நிஷ்டையாக அப்படியே உட்காண்டிருப்பான். தன்னுடைய ஞான ஆத்ம ஞானத்தில் அப்படியே பிரதிஷ்டையாக நிற்கக்கூடிய அந்த அவர்களும், யோகிகளும், ஆசிரமவாசிகள், ஸோ அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே லக்ஷ்மியாதயக ததா தேவியக. ஸோ லக்ஷ்மி முதலிய தேவதைகள் யார்? அந்த பஞ்ச பிரகிருதி தேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, துர்கா, ராதா, லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதி, சாவித்ரி, இவ 5 பேரும். ஸோ அந்த 5 பேரும் அந்த தேவிகளும் சர்வே தியாயந்தி தாம் சிவாம், இந்த மூல பிரகிருதி தேவிகள் கூட அந்த துர்கா. அப்போ இவாளுக்கெல்லாம் ஆதியில் இருக்கக்கூடியவள் துர்கா. ஸோ துர்காங்கிறது இவா எல்லாருமே கம்பைன் பண்ணின மெயின் சக்தி, கிருஷ்ணருடைய மூல சக்தி அப்படின்னு. ராதையும் அப்படி தான். அதனால தான் அவள் 2 பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அங்கே வருது. ஸோ அந்த மாதிரி அவள் கூட லக்ஷ்மி ஆதேக அப்படின்னு வரும்போது இவ பின்னாடி வந்தவள் லக்ஷ்மி, மூல பிரகிருதி தேவியில் வரக்கூடியவள் இந்த மூல பிரகிருதியோட லக்ஷ்மி கிடையாது. இங்கே சொல்லக்கூடிய லக்ஷ்மி பின்னாடி விஷ்ணுவுடைய மனைவியாக வராளே, ராதையோடு ஹாஃப் ஆஃப் கிளம்பி வராளே, ராதையோட பிரிஞ்சு ஒரு லக்ஷ்மியாகவும் ஒரு ராதாவாகவும் வரக்கூடியவள், அந்த லக்ஷ்மியை மீன் பண்ணுறது. ஸோ அவள் எல்லாருமே இந்த மூல பிரகிருதி தேவியான துர்கையை வணங்குகிறார்கள். சிவாம் துர்கா ஸ்மரணம் அஸ்தி சேத் ததைவ ஜன்ம சாபல்யம்னுட்டார்.
துர்காவை நினச்சாலே போகிறோம், உனக்கு ஜென்மமே சாஃபல்யமாயிடுது, சஃபலமாயிடுது, நீ பழைச்சி போயிட்டேப்பா, துர்காவை நினச்சிட்டே இருந்தால் போரும் அப்படிங்கிறாரு. सर्वे देवा हरि ब्रह्म प्रमुखा मनवः तथा मुनयः ज्ञाननिष्ठाश्च योगिनश्च आश्रमाः तथा लक्ष्मी आदयः तथा देव्यः सर्वे ध्यायन्ति तां शिवां तदैव जन्म साफल्यं दुर्गा स्मरणम् अस्ति चेत्. இப்போ லக்ஷ்மி ஆதேகன்னு இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த லக்ஷ்மி, கங்கை, துளசி அந்த மாதிரி அந்த பின்னாடி வந்த அம்ச தேவதைகளை எடுத்துக்கணும். அவளும் ஸ்துதி பண்ணுறா துர்காவன்ட்டு. சதுர்தச 11 சாரி 91 चतुर्दशापि मनवः ध्यात्वा चरणपङ्कजं मनुत्वं प्राप्तवन्तश्च देवाः स्वं स्वं पदं तथा तदेतत् सर्वम् आख्यातं रहस्य अतिरहस्यकं प्रकृतीनां पञ्चकस्य तद् अंशानां च वर्णनम्. ஸோ 14 மனுக்கள் கூட சதுர்தசாபி மனவகன்னா இங்கே மனுக்கள் 14 மனுக்களும் சரணபங்கஜம் தியாத்வா தேவியுடைய தாமரை கால்களை தியானம் பண்ணி கொண்டு மனுத்துவம் பிராப்தவந்தக, அதனால தான் அவளுக்கே மனுங்கிற ஸ்டாட்டஸ் கிடச்சிது. 14 மனுக்கள் சும்மா மனுவாக ஆகலை, அவள் தேவியோட சரணபங்கஜத்தைலாம் தியானம் பண்ணினதுனால தான் அவளுக்கு அந்த ஸ்டாட்டஸே கிடச்சிது, அந்த பதவி கிடச்சிது. தேவாகா ஸ்வம் ஸ்வம் பதம் ததா, அது மாதிரி தேவர்களுக்கு அவாவா பதவி கிடைச்ச காரணம் எல்லாமே தேவியோட அனுகிரகம் தான். அது ஏத சர்வமாக்கியாத்தம் எப்பா சொல்லியாச்சுப்பா உனக்குன்ட்டாருங்க. ரகசிய அதிரகசியகம் இருக்கிறதுலே ரகசியமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு இப்போ நான் சொல்லிட்டேன். பிரகிருத்தினாம் பஞ்சகசியா, மூல பிரகிருதி 5 பேர், அந்த 5 பேர் அவாக்கிட்டேருந்து கிளை கிளையாக வந்த தேவதைகள், ஏகப்பட்ட கதையை சொல்லியிருக்கார். இந்த 9வது ஸ்கந்தம் அவ்வளோ பெருசுது. நம்மளுடைய இதில் 10வது ஸ்கந்தம் மாதிரி பாகவதத்தில், தேவி பாகவத்தில் 9வது தான் ரொம்ப பெருசு. அதை ஃபுல்லாக சொல்லி இந்த ஃபுல்லாக அந்த எல்லாரோட கதையும் இதில் தான் வருது. ஸோ அதை சொல்லியாச்சுப்பா. தத் அம்சானாம்ச வர்ணனம், அவளுடைய அம்சங்கள், அது முதல்ல அந்த பஞ்ச பிரகிருதி தேவதைகளை சொன்னார். அதுக்கப்புறம் அவளுடைய அம்ச தேவதைகளான 3 செட்டாக எவ்வளோ தேவதைகள் பார்த்தோம், நம்ம எல்லாத்தையும் நான் வர்ணிச்சாச்சு உனக்குன்னு சொல்கிறாங்க. चतुर्दशापि मनवः ध्यात्वा चरणपङ्कजं मनुत्वं प्राप्तवन्तश्च देवाः स्वं स्वं पदं तथा तद्येतत् सर्वम् आख्यातं रहस्य अतिरहस्यकं प्रकृतीनां पञ्चकस्य तत् अंशानां च वर्णनम्. श्रुत्वा एतन्मनुजः नित्यं पुरुषार्थ चतुष्टयं लभतेन अत्र सन्देहः सत्यं सत्यं मया उदितम् अपुत्रः लभते पुत्रं विद्यार्थी प्राप्नुयाच्छतां यं यं कामं स्मरेद्वापि तं तं श्रुत्वा समाप्नुयात्. மனுஜகனே மனிதன் வந்து இதை கேட்டாலே போரும். நித்தியம் புருஷார்த்த சதுஷ்டயம். ஸோ லபத்தே புருஷார்த்த சதுஷ்டம், 4 விதமான புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த 4ஐயுமே அடைவான். இதை கேட்டாலே போரும். நேத்திர சந்தேகமே வேண்டாம். சத்தியம் சத்தியமயா உதித்தம், 2 வாட்டி சொல்கிறேன், சத்தியமாக நான் சொல்கிறேன், இது சத்தியம். அபுத்திரக லபத்தே புத்திரம், புத்திரன் இல்லாதவருக்கு புத்திரன் கிடைக்கும். வித்யார்த்தி பிராப்னியாச்ச தாம்னு அந்த வித்யா, அந்த வித்தியை அவர்கள் அடைவார்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு வேணுங்கிற வித்தியை கிடைக்கும். எம் காமம் ஸ்மரேத்வாபி, என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ, என்னென்ன ஆசை இருக்கிறதோ அதை நினச்சா கூட போரும். தம் சுத்வா சமாப்னியாது, இந்த ரகசியமான இதான் இப்போ சொன்னதை நீ கேட்டாலே அந்த எல்லாம் என்ன மனசில் நினைக்கக்கூடிய விருப்பங்கள் கூட நிறைவேறிவிடும். ஆப்னியாத் அடைவான். श्रुत्वा एतत् मनुजः नित्यं पुरुषार्थ चतुष्टयं लभतेन अत्र सन्देहः सत्यं सत्यं मया उदितम् अपुत्रः लभते पुत्रं विद्यार्थी प्राप्नुयाच्छतां यं यं कामं स्मरेद्वापि तं तं श्रुत्वा समाप्नुयात्. नवरात्रे पठेत् एतत् देवी अग्रे तु समाहितः परितुष्टा जगद्धात्री
भवति एव हि निश्चितं नित्यम् एकम् अध्यायं पठेत्यः प्रत्यहं नरः तस्य वश्या भवेत् देवी प्रियकरः हि सः. நவராத்திரி சமயத்தில் தேவி முன்னாடி உட்காந்து இதை ஒருமுகப்பட்ட மனசோட சமாஹிதகா ஸோ மனசை அங்கெங்கேயும் செலுத்தாமல் இதை படித்தோமானால் ஜெகத்தாத்ரி பரிதுஷ்டா ஜெகத்தை உண்டாக்கக்கூடிய அந்த தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு பவதி ஏவ அப்படி ஆகிவிடுவாள் நிச்சயமாக. நித்தியம் ஏக மத்தியம் ஒரு அத்தியாயம் டெய்லி ஒரு அத்தியாயம் வச்சு படித்தா கூட போகும். பிரத்யேகம்னா டெய்லி ஒரு அத்தியாயம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன படித்தானா தஸ்யா வஷ்யா பவே தேவி அவனுக்கு வசியப்பட்டுடுவா. அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆகிடுவா. ஸோ எனக்கு நான் கடங்காரி ஆகிடுவேங்கிறல அபர்ணா அதாவது என்னோட ருணமெல்லாம் இருக்கப்படாது நான் அவனுக்கு கடங்காரியாக இருக்கப்படாதுன்னு நினச்சிடுவான் தேவி. ஸோ அதனால் அவனுடைய வசத்தில் மாட்டின்னுடுவா தேவி. தேவி பிரியக்கரோஹி சக தேவிக்கு பிரியம் பண்ணக்கூடியவனாக அவனும் இருப்பான். नवरात्रे परेत्येतत् देवी अग्रे तु समाहितः परितुष्टा जगद्धात्री भवति एव हि निश्चितं नित्यम् एकमध्यायं पठेत्यः प्रत्यहं नरः तस्य वश्या भवेत् देवी प्रियकरः हि सः. வந்துட்டு மேம் சாரி ராதேகிருஷ்ணா மேம் கால் வந்தது கட் ஆயிட்டாங்க. அத ஃபர்ஸ்ட்ல நித்யம் அஸ்மி யோ சரட்டை ஏன் தோட மாட்டேங்குது. இல்ல சகுனாம்பா शकुनांश परीक्षेत नित्यमस्मिन् यथा विधि कुमारी दिव्यहस्तेन यद्वा वटुकराम्बुजात् मनोरथं तु संकल्प्य पुस्तकं पूजयेत् ततः देवीं च जगदीशानीं प्रणमिच्छ पुनः. சகுனாம்னா சகுனம் தமிழில் சொல்கிறோமே சகுனம் நல்ல சகுனம் கிடைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல சகுனம் அந்த மாதிரி சகுனாம்ச பரீட்சேதா சகுனம் பார்த்து பரீட்சை பண்ணி நல்ல சகுனம் தானா அப்படின்னு பரீட்சை பண்ணி நித்தியம் அஸ்மின் யதாவிதி இந்த விஷயத்தில் ஏன்னா தானோன்ட்டு ஒரு கெட்ட நேரத்துலலாம் இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்காதேங்கிறார். நல்ல சகுனம் பார்த்து டெய்லி இந்த விஷயத்தில் அஸ்மின் இந்த விஷயத்தில் படிக்கிற விஷயத்தில் குமாரி திவ்யஹஸ்தேனா இதெல்லாம் ஒரு நல்ல சகுனம். குமாரி கையில் திவ்யஹஸ்தேன் அவளுடைய கையில் நல்ல ஒரு கன்னிகை பெண் கையில் எத்வா வடுகர அம்புஜாத் வடுங்கிறது இங்கே ஒரு வடுகர அம்புஜாத் அவனுடைய கையில் கொடுத்து ஸோ அவன் கையிலிருந்து அம்புஜாத்தின தாமரை கை அந்த குழந்தை சின்ன வடு அந்த குழந்தை கையிலிருந்தோ இல்லை கன்னிகையோட கையிலிருந்தோ மனோரதம் சங்கல்பிய நமக்கு என்ன வேணும் அதை சங்கல்பத்தில் மனசில் வச்சுண்டு நமக்கு விருப்பமான ஒரு சங்கல்பத்தை மனசில் வச்சுண்டு புஸ்தகம் பூஜை ஏது ஸோ அந்த குழந்தை கையில் கொடுத்து புஸ்தகத்தை கையில் வாங்கணும். நம்ம வாங்கி அந்த சாமி முன்னாடி வைக்கணும். வச்சு யதாவிதி பூஜை பண்ணணும். புஸ்தகத்தை பூஜை பண்ணணும். முதல்ல தேவீம் ச ஜெகதீஷானியும் ஜெகத்துக்கே சக்தி படைத்த அந்த தேவியை பிரணமேது புனப்புனக மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணணும். शकुनांश्च परीक्षेत नित्यम् अस्मिन् यथा विधि कुमारी दिव्यहस्तेन यद्वा पटु कर अम्बुजात् मनोरथं तु संकल्प्य पुस्तकं पूजयेत् ततः देवीं च जगदीशानीं प्रणमेत् च पुनः. सुस्नातां कन्यकां तत्र आनीय अभ्यर्च्य यथाविधि शलाकां रोपयेत् मध्ये तथा स्वर्णेन निर्मितां शुभं वा अपि अशुभं तत्र यदा याति च तद्भवेत् उदासीने अपि उदासीनं कार्यं भवति निश्चितम्. ஸோ சுஸ்நாதாம் கன்னியகாம்னு இது நல்லா குளிச்சுட்டு ரெடியாக அந்த கன்னிகையை தத்திர ஆணியை கூட்டின்னு வரணும். புஸ்தகத்தெல்லாம் வச்சாச்சு, புஸ்தகம் கையிலேருந்து வாங்கி வச்சாச்சு. அந்த பெண்ணை கூட்டின்னு வந்து அபியர்ச்சி ஏதாவது அப்போ கன்னி பூஜை பண்ணுறோம் இல்லையா, கன்னிகா பூஜையெல்லாம் பண்ணுறோமே, சுமங்கலி பூஜை கன்னிகா பூஜையெல்லாம் பண்ணுறா இல்லையா. ஸோ அவளை பூஜிச்சு அர்ச்சனை பண்ணி ஷலாக்காம் ரோப்பையேத்துன்னு ஆரோப்பையேத்து மத்தியே
ஸோ நடுவில் ஒரு கொடக்கம்பியை வைக்கணும். இது ஒரு சகுனம் போல் இருக்குது. இந்த கொடக்கம்பியை ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து அதை வந்து நடுவில் வைக்கணும். அப்போ அது வச்சானா அந்த எப்படி இந்த தண்ணி இப்போ கிணறு தோன்றச்சே ஒரு இதை வச்சுட்டு குடத்தை ஒரு ராட்டில் வச்சு இப்படி சுட்டுவாள். தேங்காய் வச்சு சுட்டுவாளா கயத்தை கட்டி. அது வந்து தண்ணி இருக்கிற இடத்துல நல்லது தானே சுற்றும், இல்லாட சுற்றாது. ஸோ அந்த மாதிரி இந்த கொடக்கம்பியை வச்சுட்டு இந்த இது நல்லதா, இந்த இடம் நல்லதா, இந்த இடத்துல பூஜை பண்ணலாமா அப்படியெல்லாம் காட்டும் போல் இருக்குது. ஸோ அது மாதிரி அதை நடுவில் வைக்கும்போது ததா ஸ்வர்ணேன நிர்மிதாம். அது சாதா கொடக்கம்பியில் இரும்பு கம்பியெல்லாம் கிடையாது, தங்க கம்பி, தங்க ஸ்வர்ணேன நிர்மிதாம். அப்படிப்பட்ட ஷலாக்கான கொடக்கம்பு அந்த கொடையோட கம்பியை வச்சு சுபம் பாப்பி அசுபம், இந்த இடம் நல்லா இருக்கா, சோபனமான இடமா இருக்கா, இல்லை இந்த இடம் சரியில்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். எதை ஆயாத்தி ச தத்பவேத். ஸோ அந்த இடத்துல அது அந்த கொடை சொல்லும், இந்த இடத்துல வந்து இது சரியில்லை, இது உனக்கு சுபம் வராதுன்னு சொல்லிடும். இந்த கொடக்கம்பி வைக்கிறோச்சே அது உனக்கு சுபத்தை கொடுக்க போகிறதா இல்லையாங்கிறத அது சொல்லிடுங்கிறார். ஸோ தத்பவேத், அது சொல்கிற மாதிரி நடக்குங்கிறார். சுபமோ அசுபமோ நடக்கும். உதாசீனே அப்பி உதாசீனம் காரியம், அதாவது பவதி நிச்சிதம், அதாவது அது உதாசீனம்னு என்னது, டோன்ட் கேர், நல்லதா கெட்டதா ஐ டோன்ட் கேர், அதான் உதாசீனமாக இருக்கிறது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அந்த காரியமும் அது போல தான் ஆகும், அதோட பலனும் உதாசீனமாக ஆகிடும், நல்லது கெட்டது எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இருக்குமா. ஸோ உதாசீனம் காரியம் பவதி நிச்சயம், அதை எடுத்த காரியம் உதாசீனமாக அமையும். ஸோ எல்லாமே அந்த ஒரு கொடக்கம்பியில் வந்து அது ஒரு சகுனம் மாதிரி சொல்கிறா. அப்புறம் கன்னிகையோட கையில் கொடுத்து புஸ்தகம் வாங்கினான்றா. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியாது, எல்லாம் ரொம்ப தீட்சை எடுத்தவாள் எதை சொன்னானே கேட்டுக்கலாம், அவ்வளோதான். तथा स्वर्णेन निर्मितां शुभं वा अपि अशुभं तत्र यत् आयाति च तद्भवेत् उदासीने अपि उदासीनं कार्यं भवति निश्चितम्। इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां नवमस्कन्धे देव्या आवरण पूजा विधि वर्णनं नाम 50तमोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। नवमस्कन्धः समाप्तः। दशमस्कन्धः अथ प्रथमोऽध्यायः। नारद उवाच नारायणधर आधार सर्वपालनकारण भवता उदीरितं देवी चरितं पापनाशनम् मन्वन्तरेषु सर्वेषु सा देवी यत्स्वरूपिणी यदाकारेण कुरुते प्रादुर्भावं महेश्वरी। दरा आधार, ओके, दरा ஸ்ரீலிங்கம் இல்லையா? ஸ்ரீலிங்கம். ஸோ நாராயணரே, நாரதர் கேள்வி கேட்குறாரு. இப்போ அடுத்து நாராயணரே தரா ஆதார, பூமியாதேவிக்கு ஆதாரம் அவர் தானே, பூமாதேவி அவருடைய மனைவி தானே, பூமா ஸ்ரீதேவி பூதேவி வச்சுருக்கார் இல்லையா. ஸோ பூமிக்கு ஆதாரமானவரே, சர்வபாலன காரணம், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவரே, பவதா உதீரிதம் தேவி சரித்தம், நீங்கள் அழகாக தேவியோட கதை எல்லாம் சொல்லிட்டேன், ரொம்ப அழகாக சொன்னேன். பாபநாசனம், பாவத்தை நாசப்பட வைக்கக்கூடிய கதையை சொன்னேன். மன்வந்தரேஷு சர்வேஷு, ஸோ எல்லா மன்வந்தரங்களிலும் சாதேவி எத்ஸ்வரூபிணி, எந்த ஸ்வரூபத்தோடு எல்லா மன்வந்தரங்கள்லையும் இருக்கா. இப்போ நம்ம வந்து ஒரு இந்திரன்னு பார்த்தோம்னா 14 மன்வந்தரங்களில் 14 மனுக்கள் வந்துடுறா, 14 இந்திரர்கள் வந்துடுறா. 14 மனுக்கு கீழே வர இந்திரன் ஒரு மனு கீழே வேறொரு இந்திரன். ஸோ மாறிடுறா, மாறி போயிடுறா. அது மாதிரி எதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்குறாரு போல் இருக்கு. எத் ஸ்வரூபிணி, எந்த ஸ்வரூபத்தில் இருக்கா, எது ஆகாரேனா, எந்த உருவத்தோடு இருக்கா. 14 மனு ஒரு பீரியடில் இவள் எந்த உருவத்தோடு இருக்கா. குருத்தே பிராதுர்பாவம் மகேஸ்வரி, பிராதுர்பாவனை தோன்றுறது, எந்த உருவத்தில் இவள் தோன்றுகிறாள் இந்த மகேஸ்வரி ஆக்கப்பட்டவள். नारायण दरा आधार सर्वपालन कारण भवता उदीरितं देवी चरितं पापनाशनं मन्वन्तरेषु सर्वेषु सा देवी यत्स्वरूपिणी यत् आकारेण कुरुते प्रादुर्भावं महेश्वरी.
तन्नः सर्वान् समाख्याहि देवी माहात्म्यमिश्रितान् यथा च येन येन इह पूजिता संस्तुतापि मनोरथान् पूरयति भक्तानां भक्तवत्सला तन्नः शुश्रूषमाणानां देवी चरितम् उत्तमम् वर्णयस्व कृपासिन्धो येन आप्नोति सुखं महत्. ஸோ அந்த இதெல்லாம் சொல்லுங்க, எனக்கு எந்த உருவத்தில் வரா, 14 மனுக்கள் பீரியடில் ஒரே மாதிரி இருக்காளா, எந்த ரூபத்தில் இருக்கா, எல்லாம் சொல்லுங்கள். தான் நக சர்வான் சமாக்கியாகி நன்னா சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். தேவி மகாத்மியம் மிஸ்ரிதான், தேவி மகாத்மியம் தேவியுடைய மகாத்மியத்தோடு சேர்ந்தது இதெல்லாம். ஸோ அவருடைய எப்போ ஏற்பட்ட மகாத்மியமோ அதோடு சேர்ந்த இந்த விஷயங்களை சொல்லுங்க. யதாச்சா ஏன ஏன பூஜிதா, எப்படி பூஜை பண்ணப்படுகிறாள், யார் யாரால் பூஜை பண்ணுகிறாள், சம்ஸ்துதாபி யார் சோஸ்திரம் பண்ணுறா, அதெல்லாம் சொல்லணும். மனோரதான் பூரையதி, எப்படியெல்லாம் பூஜை பண்ணினா நம்மளுடைய விருப்பங்களை அவள் பூர்த்தி பண்ணுகிறாளோ. பக்தானாம் பக்தவத்சலா, பக்தர்களுக்கு வாத்சல்யம் உடையவள், அன்பு உடையவள். அந்த பக்தவத்சலாவாக இருக்கக்கூடிய அவள் பக்தர்களுடைய அந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்கிறாள், அதை நீங்கள் சொல்லுங்க. தன்னக சுஷ்ரூஷமான நாம் கேட்க விரும்பக்கூடியவர்கள் நாங்கள். தேவி சரித்தம் உத்தமம், அந்த தேவியோட சரித்தத்தை இன்னும் கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம், அதை எங்களுக்கு சொல்லுங்கோ. வர்ணயஸ்வ, வர்ணனை பண்ண வேண்டும். ஹே கிருபா சிந்தோ, கிருபை கடலேன்னு கூப்பிட்றார் நாராயணரை பார்த்து. கிருபை கடலே ஏன ஆப்னோதி சுகம் மகத்து, அதை கேட்க கேட்க எங்களுக்கு சுகம் பெருகும், மகத்தான சுகம் ஏற்படும், அதை சொல்லுங்கன்னு கேட்குறார். सर्वान् समाख्याहि देवी माहात्म्यं निष्ठितान् यथा च येन येन इह पूजिता संस्तुताभिः मनोरथान् पूरयति भक्तानां भक्तवत्सला तन्नः शुश्रूषमाणानां देवी चरितम् उत्तमम् वर्णयस्व कृपा सिन्धो येन आप्नोति सुखं महत्. श्रीनारायण उवाच आकर्ण्य महर्षे त्वं चरितं पापनाशनं भक्तानां भक्तिजननं महासम्पत्तिकारकं जगद्योनिर्महातेजा ब्रह्मालोकपितामहः आविरासीत् नाभिपद्मात् देवदेवस्य चक्रिणः. ஆகர்ணய, ஆகர்ணிய இல்லை ஆகர்ணய. ஓகே. மகர்ஷே, ஏ நாரதரே, மகர்ஷியே, துவம் சரிதம் பாபநாசனம், நீ கேளு. எது பாபத்தை எல்லாம் தொலைக்கக்கூடிய ஒரு சரிதம் கதையை ஆகர்ணைய கேளு. பக்தானாம் பக்தி ஜனனம், பக்தர்களுக்கு பக்தியை ஏற்படுத்தக்கூடியது, அப்போ ஏற்பட்ட சரித்திரம். மகா சம்பத்திகாரகம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம். ஜகத்யோனி, ஜகத்யோனி யார், மூல ஜகத்துக்கு மூல காரணமான மகா தேஜாக பிரம்மா, நல்ல தேஜஸோடு இருக்கக்கூடிய பிரம்மா, லோக பிதாமக, லோகத்துக்கே பிதாமகர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மா, தேவதேவசிய சக்ரினக, சக்கரத்தை தாங்கியவர் நாராயணர். ஸோ அந்த தேவதேவனாகப்பட்ட அந்த நாராயணனுடைய நாபி பத்மாத், அதாவது அவருடைய நாபித்தாமரை உந்தித்தாமரையிலிருந்து ஆவிராசித்து அவர் தோன்றினார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து எழுந்து வந்தார். அவர் அந்த கதை ஆரம்பிக்கிறார் இப்போ. ஸோ நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். श्री नारायण उवाच आकर्णय महर्षे त्वं चरितं पापनाशनं भक्तानां भक्तिजननं महासम्पत्तिकारकं जगद्योनिर्महातेज ब्रह्मालोकपितामहः आविरासीत् नाभिपद्मात् देवदेवस्य चक्रिणः. स चतुर्मुख आसाद्य प्रादुर्भावं महामते मनुं स्वायम्भुवं नाम जनयामास मानसात्. स मानसः मनुपुत्रः ब्रह्मणः परमेष्टिनः शतरूपां पत्नी जज्ञे धर्मस्वरूपिणीम्. ஸோ சதுர்முக யார், 4 முகம் படைத்த பிரம்மா. பிராதுர்பாவம் ஆசாதியா, தோன்றினார் இல்லையா, நாபி பத்மத்திலேருந்து தோன்றுறது அவர். பிராதுர்பாவம்னு அப்படியே தோன்றது, பிறக்கிறது இல்லை. ஸோ அப்படி பிராதுர்பாவம் ஆகி, ஹே மகாமதே, ஹே நாரதரே, புத்தியுடைய நாரதரே, மனுவும் சுவாயம்புவும் மனு. ஸோ அவருக்கு அடுத்ததாக பிறக்கிறார் யார், சுவாயம்பு மனு, அந்த பிரம்மாவுக்கு மகனாக அவர் பிறக்கிறார். மானசாத் ஜனயா மாசா, மனசிலிருந்து தோன்றினார்னு. ஓரோரு இடத்துல ஓரோரு மாதிரி வரும்.
மானசாத் ஜனயாமாச, மனதிலிருந்து தோற்றுவித்தார் அந்த சுவாயம்பு மனுவை. ச மானசக மனுசுகோ, அந்த மானசபுத்திரனான அந்த மனு பிரம்மணக பரமேஷ்டினக புத்திரக, பரமேஷ்டின்னு சொல்லக்கூடிய, பரமேஷ்டினால சர்வசக்தர் எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கக்கூடியது. பரமேஸ்திதக தான் பரமேஷ்டி. இஷ்டா வரும்போது ஸ்தான்னு போட்டு பார்த்தா அர்த்தம் நல்லாவே புரியும். பரமேஸ்திதகன்னு மேலே கொடுக்கக்கூடிய அந்த மேலானவர், அப்படிப்பட்ட பிரம்மாவுடைய புத்திரன். சதரூபாம்ச தத்பத்னீம் ஜக்ஞே தர்மஸ்வரூபிணீம். ஸோ அவருடைய பத்னியாக சதரூபையை ஜக்ஞே தோற்றுவித்தார். தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சதரூபையையும் தோற்றுவித்தார். प्रादुर्भावं महामते मनुं स्वायम्भुवं नाम जनयामास मानसात् स मानसः मनुपुत्रः ब्रह्मणः परमेष्टिनः शतरूपां च तत्पत्नीं जज्ञे धर्मस्वरूपिणीम्. स मनुः क्षीरसिन्धोश्च तीरे परमपावने देवी आराधयामास महाभाग्यफलप्रदां मूर्तिं च मृण्मयीं तस्या विदाय पृथिवीपतिः उपासते स्म तां देवीं वाग्भवं स जपन्रहः. स मनुः, அந்த மனு யார்? சுவாயம்பு மனு. க்ஷீர சிந்தோஷன்னு பார்க்கடல், சிந்துன்னு கடல், இப்போ க்ஷீர சிந்து பார்க்கடல். பார்க்கடலுடைய கரையில் தீரே பரம பாவனை, ரொம்ப பாவனமான புனிதமான இந்த பார்க்கடலுடைய கரையில் தேவியும் ஆராதயா மாச தேவியை நல்லா ஆராதிக்க ஆரம்பித்தார். மகாபாகிய பலப்பிரதம். அவளுடைய தேவி எப்படிப்பட்டவள்? எல்லா பாக்கியங்களையும் சௌபாகியங்களையும் பலனாக கொடுக்கக்கூடியவள். ஸோ பிரதாம், நன்றாக கொடுக்கக்கூடிய அந்த தேவியை ஆராதித்தார். மிருண்மயீம் மூர்த்தி, மிருத்துன்னா மணலால் செய்யப்பட்ட ஒரு மூர்த்தியை உண்டாக்கி தஸ்யாக விதாயா, ஒரு மணலால் ஒரு மூர்த்தியை பிடிக்கிறார். தேவியோட மூர்த்தியை பிடிச்சு பிருத்விபதிஹி, அந்த ராஜா, ஏன்னா 3 லோகங்களுக்குமே அவர் தானே ராஜா, அந்த மனு, அந்த பிருத்விபதி அந்த மூர்த்தியை உண்டாக்கி தாம் தேவியும் உபாசத்தை ஸ்ம. ஸோ அந்த தேவியை உபாசனை பண்ணுறார். வாக்பவம் ச ஜபன்ரக, வாக்பவ கூடத்தை, வாக்பவங்கிறது மந்திரம். அது நம்ம சௌந்தர்ய லகரில் பார்த்துருக்கோம். நம்ம கா ஏ ஈ ல ஹ்ரீம், இந்த 5 எழுத்து, இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா? சிவசக்தி காமக சிதிரதிரி சீத கிரணகன்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். அதில் ஒவ்வொரு பீஜத்தையும் அப்ளை பண்ணினோம்னா அந்த கடைசியில் எல்லாத்துக்கும் கடைசியில் ஹ்ரீமச்சேருன்னு வரும். அந்த ஸ்லோகத்தை மீனிங் படிக்கிறோம் வச்சு அப்படி தான் வரும் அது. ஸோ அதனால முதல்ல கா ஏ ஈலன்னு மட்டும் வரும். அந்த ஹ்ரீம கடைசியில் சேர்த்துக்கோ, மூணாக பிரிப்பா. வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம்னு தேவியை 3 விதமாக பிரிக்கிறது. வாக்பவ கூடம்னா தேவியோட முகத்திலேருந்து இடுப்பு வரைக்கும், இல்லை முகம் மட்டும், அப்புறம் இடுப்பு வரைக்கும் உள்ளது இது காமராஜ கூடங்கிறது. சக்தி கூடங்கிறது இடுப்புக்கு கீழே உள்ள பார்ட்டுக்கு சக்தி கூடம்னு பேர். ஒன்னொன்றுக்கும் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை தான் கடைசியில் ஹ்ரீம் சேர்த்து பஞ்சதசாட்சரி பீஜம்னு வந்து பஞ்சதசாட்சரி ஸ்லோகம் வந்துடும். அது இந்த காயே ஈல ஹ்ரீம் அப்படிங்கிறது இது 5 எழுத்து உடைய அந்த வாக்பவ மந்திரம். அதை ஜபிச்சுட்டே இருக்கார். மனுஹு க்ஷீர சிந்தோஷ்ச தீரே பரம பாவனே தேவீம் ஆராதயாமாஸ மகாபாக்ய பலப்ரதாம் மூர்த்திம் ச மிருண்மயீம் தஸ்யா விதாய பிருத்திவிபதிஹி உபாசதே ஸ்ம ஸ்வாஹாம் தேவீம் வாக்பவம் ஜபன்ரஹ. निराहारः जितश्वासः नियमव्रतकर्षितः एकपादेन सन्तिष्ठन् धरयाम् अनिशं स्थिरः शतवर्षं जितः कामक्रोधस्तेन महात्मना वेदे स्थावरतां देव्याः चरणौ चिन्तयन् हृदि. நிராகாரக எப்படி உபாசனை பண்ணுறார், தேவி எப்படி பக்தி செலுத்துறாருன்னு பார்த்தா ஆகாரமே சாப்பிடலை. ஜிதஸ்வாசக காற்றை கூட மூச்சு கூட விடலை. நியம விரதக்கர்ஷித்தக விரதத்தை பண்ணி சாப்பாடு இல்லாமல் இதெல்லாம் விரதம் குளிக்கிறது பூஜை பண்ணுறது இப்படியே இருந்துருது. கர்ஷித்தக வாடி மெலிஞ்சு போயிட்டார். அப்படி பண்ணி விரதம்லாம் கடைப்பிடிச்சு ரொம்ப மெலிஞ்சு போய் சதவர்ஷம் ஏகபாதேன சந்திஷ்டன் 100 வருஷம் ஒத்த காலம் நிற்கிறார், தபஸ் பண்ணுறார். யார்? சுவாயம்பு மனு. தேவியை நினச்சிட்டு இப்படி தபஸ் பண்ணுறார். சந்திஷ்டன் தராயாம் அனிஷம், தராயம்னு பூமியில் ஒத்த காலம் வச்சுட்டு 100 வருஷம் அப்படி ஸ்திரமாக நின்றுண்டு
ஜிதக காமக குரோதக காமக்ரோதத்தெல்லாம் ஜெயிச்சுட்டேன். ஸோ காமம் குரோதம்ங்கிறதே கிடையாது தேன மகாத்மனா. ஸோ அதனாலேயே அப்படிப்பட்ட ஒரு தபஸ்னாலேயே காமக்ரோதத்தை ஜெயித்தவராக ஸ்தாவரதாம் பேஜே ஜடம் போல ஆயிட்டார். ஸ்தாவரம்னு இது ஜங்கமம் ஸ்தாவரம் சொல்கிறோம் இல்லையா, மூவிங் நான் மூவிங். ஸ்தாவரம்னா மரம் போல் ஆயிட்டார்னு ஜடமாக இருக்கிறார். அப்படியே ஒரு மூமெண்ட் இல்லை, அப்படி இருக்கார். அப்படி தபஸ் பண்ணுறார். தேவியாக சரணம் சிந்தையன் கிருதி, தேவியுடைய 2 பாதங்களையும் மனசில் சிந்தித்து கொண்டு ஜடம் போல் அப்படி தபஸ் பண்ணினார். निराहारः जितश्वासः नियमकृतकर्षितः एकपादेन सन्तिष्ठन् धरायाम् अनिशं स्थिरः शतवर्षं जितः कामक्रोधस्तेन महात्मना वेगे स्थावरतां देव्याः चरणौ चिन्तयन् हृदि देव्याः लास्ट लाइन तस्य तत्तपसा देवी प्रादुर्भूता जगन्मयी उवाच वचनं दिव्यं वरं वरय भूमिप तत आनन्दजनकं श्रुत्वा वाक्यं महीपतिः वरयामास तान् दुरुस्तान् वरान् अमरतुर्दुर्लभान्. தஸ்ய தத்தபசா இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணும்போது தேவி ஜெகன்மயி பிராதுர்பூதா, ஜெகத் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த தேவி பிராதுர்பூதான்னு தோன்றினான். அவர் முன்னாடி வந்துட்டாவும். உவாச்ச வச்சனம் திவ்யம், திவ்யமான ஒரு வரத்தை வரம் வரையாங்கிற வார்த்தையை அவள் சொல்கிறான். வச்சனம் உவாச்ச திவ்யமான வரம் வரைய பூமிப்ப, உனக்கு வேணுங்கிற வரத்தை கேள், வரித்து கொள் பூமிப்ப, ஹே ராஜா ஸ்வயம்பு மனுவே கேளு அப்படின்னு சொல்கிறான் தேவி. அதான் ஆனந்த ஜனகம் சுத்வா, அப்படி சந்தோஷமாகிடுது. தேவி வேற வந்துட்டா, வரத்தை வேற தரேன்றா. அப்படி அந்த ஆனந்தமயமான அந்த வார்த்தையை கேட்டு வாக்கியம் மகிபதிகி அந்த ராஜா தான் ஹிருஸ்தான் வரான், தன் மனசில் என்ன வரம் வாங்கணும்னு அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வரங்களை அமர துர்லபான், தேவர்களுக்கு கூட கிடைக்காது, தேவர்கள் கேட்டால் கூட கிடைக்காது. அப்பேற்பட்ட மனசில் இருக்கக்கூடிய வரங்களை வரையாமாசன்னு இது வரமாக கேட்டார். तपसा देवी प्रादुर्भूता जगन्मयी उवाच वचनं दिव्यं वरं वरय भूमिप तत् आनन्दजनकं श्रुत्वा वाक्यं महीपतिः वरयामास तान् हृत्स्तान् वरान् अमरदुर्लभान्. सर्वं जगदम्बार्पणमस्तु.